வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம ஒரு ஹாரர் ஸ்டோரி கேட்க போறோம். தன்னுடைய சாவுக்கு காரணமானவங்கள பழி தீர்க்கிற ஒரு ஆவியுடைய கதை தான் இந்த ஸ்டோரி. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. அதிகாலை நேரம். வானுயர்ந்த 3 மாடி கட்டிடத்தின் வெளிவாயிலில் பல 100 தொண்டர்கள் தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! என்று கோஷமிட, அவர்கள் சத்தம் கேட்டு மெல்ல தன் படுக்கையிலிருந்து எழுந்து கண் திறவாமல் பால்கனிக்கு வந்து அங்கிருந்து தன் தொண்டர்களை கண் திறந்து பார்த்தார் பாண்டியன் எம்எல்ஏ. கண்ணாடி மறைப்பின் வழியே அவர் மட்டுமே பார்க்க முடியும். கீழிருந்து யாராலும் பார்க்க முடியாது. முகமலர சந்தோஷத்துடன் குளிக்கச் சென்று பின் தயாராக இருந்த புது வெள்ளை வேஷ்டி, சட்டை, கட்சித் துண்டு அணிந்து கையில் ஒரு ரோலக்ஸ் கைக்கடிகாரமும் மற்றொரு கையில் 5 பவுண்ட் பிரேஸ்லெட்டும் கழுத்தில் தங்க ருத்ராட்ச டாலர் மாட்டிய 3 பவுண்ட் செயினும் அணிந்து கொண்டு வெளியே வந்தார். அவர் மாடியிலிருந்து கீழே இறங்கியதும் அவர் முன் தீபாராதனையை நீட்டினாள் அவர் மருமகள் சுலோச்சனா. "என்னம்மா, இன்னைக்கு காலையிலேயே சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்ட? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் ஆச்சே மாமா. அதான். நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். உங்கள நம்பி இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு வேண்டிக்கிட்டேன்." "அது சரி. எங்க உங்க அத்தை ஒரு நாளாச்சும் இப்படி சாமி அறை பக்கம் போய் எனக்காக சாமி கும்பிட்டுருப்பாளா?" என்று கேட்கும்போதே, "அதான் எனக்கும் சேர்த்து உங்க மருமகளே சாமி கும்பிடுறாளே. எப்பவும் பூஜை, புனஸ்காரம். இத்தனைக்கும் மந்திரி பொண்ணு, எம்எல்ஏ வீட்டு மருமகள். வெளியில சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா?" என்று கிண்டலாக சிரித்தபடியே அவள் நீட்டிய தீபாராதனையை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டார். "சரி, காலையிலே எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி இருக்கு?" என்று அவர் மனைவியை பார்த்து கேட்டார். "ஆமாங்க, இன்னைக்கு விமென்ஸ் கிளப்ல மீட்டிங் இருக்கு. அதான் போயிட்டு வந்துடுறேன்." "மருமகள் வீட்ல தனியா தானே இருக்கா. அவளையும் கூட்டிக்கிட்டு போகலாம்ல?" "நானா வேணான்னு சொல்றேன்? நேத்தே கேட்டேன். வரலன்னு சொல்லிட்டா. கல்யாணம் பண்ணி வந்து 1 மாசம் தான் ஆகுது. இந்த 1 மாசத்துல இவ வெளியில போனா, அது கோவிலுக்கு மட்டுமா தான் இருக்கும்." "சரி, சரி. எனக்கு நேரமாகுது. நான் வரேம்மா" என்று கூறிவிட்டு கிளம்பி சென்று விட்டார். "அம்மாடி சுலோச்சனா, உன் புருஷன் இன்னும் எழும்பலையா? என் தொண்டர்கள் கத்துறது டெல்லி பார்லிமென்ட் வரைக்கும் கேக்குது. இங்க இருக்கிற இவனுக்கு மட்டும் கேட்கலையா?" "இல்ல மாமா. நான் ஜன்னல், கதவு எல்லாத்தையும் சாத்தி வச்சிருக்கிறேன். அதான் நான் போய் அழைச்சுக்கிட்டு வந்துடுறேன்." "சரிம்மா, சீக்கிரமா வர சொல்லு. இன்னைக்கு கட்சி ஆஃபீஸ்ல நெறைய வேலை இருக்கு. வருங்கால மந்திரி இப்படி தூங்குனா, என் கனவு, உன் அப்பா கனவெல்லாம் எப்படி நிறைவேறும்?" அவனை அழைக்க மாடி ஏறி சென்றாள். தனது அறையை திறந்தவுடன் அங்கே அவனை காணாமல் அதிர்ந்து நின்றாள். சுற்றும் முற்றும் கண்களை வளைத்து தேடி பின் குளியலறை சென்று பார்க்க அங்கேயும் அவன் இல்லாமல் மனதில் பயமும் பதட்டமும் அதிகரிக்க, நெஞ்சம் படபடவென துடிக்க, கதவின் பின்னிருந்து ஒரு உருவம் அவளை நோக்கி பாய்ந்து வர அரவம் கேட்டு திரும்பியவள் பயத்தில் முகத்தை 2 கைகளாலும் மூடி வீல் என்று கத்தினாள். "ஏய் ஏய், கத்தாத, கத்தாதடி. நான் தான் உன் புருஷன். கண்ணு திறந்து பாரு." மெல்ல கண் திறந்தவள் கோபத்தில் அவன் நெஞ்சில் ஒரு குத்து குத்தி, "போங்க இளங்கோ, இப்படித்தான் பயமுறுத்துவாங்களா?" என்று கேட்டு மேலும் மேலும் அவனை செல்லமாக அடித்தாள். அவள் அடிகளை லாவகமாக தடுத்து கட்டிலில் அமர்ந்து அவளை இழுத்து தன் மடியில் அமர வைத்து, "ஏய் சுலோ, உன் கூட விளையாட நினைச்சேன். இதுக்கு போய் இப்படி பயப்படுறியே. சரியான பயந்தாங்கொள்ளிடி நீ." "ஆமா இளங்கோ, அதத்தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன்ல." "ஓகே, ஓகே செல்லம். இனி உன்கிட்ட பார்த்து விளையாடுறேன். சரியா?" என்று அவளை இறுக அணைக்க, "போதும், போதும் உங்க விளையாட்டு. மாமா உங்கள கூப்பிட்டாங்க. அத சொல்லத்தான் வந்தேன். சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க." என்று அவனை கட்டிலில் தள்ளிவிட்டு வெளியே ஓடினாள். சிறிது நேரத்தில் கிளம்பி கீழே வர அவனை பார்த்த பாண்டியன், "என்னடா இளங்கோ, வேஷ்டி சட்டை போடலையா? நீ வருங்கால மந்திரி. அத அப்பப்போ மறந்து போயிடுற." "ஓ டாட், ப்ளீஸ். எப்ப பாரு வயசான ஆளு மாதிரி வேட்டி சட்டையெல்லாம் போட்டுக்க முடியாது. அது கம்ஃபர்டபுளா இல்ல. ப்ளீஸ்." "சரி, சரி. இதுக்கு மேல ஏதாவது சொன்னா நீ அரசியலே வேணான்னு சொல்லிடுவ. வா போகலாம்." "மாமா, 6 மணிக்கு நம்ம வீட்டுல பர்த்டே பார்ட்டி இருக்கு. ஸோ மறக்காம 2 பேரும் வந்துடணும்." "கண்டிப்பா வரோம்மா. என் மருமகள் பேச்சுக்கு எதிர் பேச்சு உண்டா?" அனைவரும் கிளம்பிச் சென்றுவிட சுலோச்சனா அடுக்கலைக்குள் சென்றாள். அங்கே 2 வேலையாட்கள் சமைத்துக் கொண்டிருக்க அவர்களுடன் பேசிக்கொண்டே அவர்களுக்கு உதவி செய்தாள். "என்னம்மா நீங்க? நீங்க எதுக்கு இதெல்லாம் செய்றீங்க? நாங்க செஞ்சுக்கிறோம்." என்று மறுக்க, வேலை செய்யாமல் எவ்வளோ நேரம் இருக்கிறது? அதுவும் இல்லாம தனியா ரூம்ல இருந்தா மனசு கண்டதையும் யோசிக்கும். பயம் வரும். உங்களோட சேர்ந்திருந்தா பாதுகாப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. அதான். சரியாக அனைவரும் 6 மணிக்கு வந்துவிட, வீட்டுத் தோட்டத்தில் பார்ட்டிக்கான ஏற்பாடுகள் செய்திருக்க, முக்கிய தொழிலதிபர்கள், பிற எம்எல்ஏக்கள் என விஐபி பட்டாளம் நிரம்பி வழிய, அங்கே பாண்டியனின் 58வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது.
விழா முடிந்து அனைவரும் சென்று விட்டனர். அவரவர் அறையில் முடங்கிவிட, இளங்கோ மனைவியிடம் உத்தரவு வாங்கி தான் அடித்த ஒரு கிளாஸ் விஸ்கிக்கே மட்டையாகி போக, குழந்தை போல உறங்கும் கணவனை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று விக்கல் எடுக்க தண்ணீரை தேடினாள். தண்ணீர் ஜக் காலியாக இருக்க, மணியை பார்த்தவள், மணி 12. தனியே கீழே போகவும் பயமா இருக்குது என்று நினைத்துக்கொண்டே இளங்கோவை எழுப்பி பார்த்தாள். அவன் அசைவின்றி கிடக்க வேறு வழியின்றி கீழே இறங்கி வந்தாள். ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணீரை எடுத்தவள், அவர்கள் வீட்டு நாய் குரைக்கும் சத்தம் கேட்டு ஜன்னல் வழியே தெரிந்த தோட்டத்தை எட்டி பார்க்க, அங்கே ஏதோ நெருப்பு திகு திகுவென எரிய, அதை உற்று பார்க்க அதனுள்ளிருந்து ஒரு கருப்பு உருவம் கையில் தீப்பந்தத்துடன் அவளை நோக்கி வந்தது. அது தன்னை நெருங்க நெருங்க பயந்து கையில் இருந்த கண்ணாடி ஜக்கை கீழே போட்டு அம்மா என்று அலறி துடித்து அப்படியே மயங்கி போனாள். அத்தியாயம் 2. சுலோச்சனா மெல்ல கண்விழித்து பார்த்தாள். அவள் அருகில் கட்டிலின் ஓரத்தில் அவள் கைகளை பிடித்தவாறு இளங்கோ அமர்ந்திருந்தான். அவன் முகம் சோகமே உருவாக இருந்தது. மறுபுறம் சேரில் மத்திய அமைச்சரும் அவளின் தந்தையுமான செழியன் தங்கராசு அமர்ந்திருந்தார். என்னங்க என்று நேற்று ஏற்பட்ட பயத்தில் அவள் கைகள் இளங்கோவின் கைகளை பயத்தில் அழுத்தி பிடிக்க, செழியன் அவளிடத்தில் நைட்டு என்னாச்சுமா என்றார். அவள் இரவு நடந்தது மொத்தமும் சொல்ல, அந்த உருவம் தன்னை நோக்கி வந்ததையும் சொல்லி, அது என்னை கொன்னுடும், அப்பா ப்ளீஸ்ப்பா என்னை காப்பாத்துங்க, நான் வாழணும், என்னோட கணவர் கூட ரொம்ப வருஷம் வாழணும் என்று அழுதாள். அவருக்கு தன் மகளின் நிலை மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது. ரிலாக்ஸ் டியர், உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் இருக்கேன்ல. நேத்து உன்னை ஒரு உருவம் கொல்ல வந்துச்சுன்னு சொல்றியே, அதே உருவம் தான் உன் குரலை கேட்டு ஓடி வந்து எங்க எல்லாரையும் எழுப்புச்சு. அவள் பயத்தில் விழிவிரிய பார்க்க, அது நம்ம தோட்டக்காரன் முத்தையன் தான் என்றான். பாண்டியன் தொடர்ந்தார். ஆமாமா, நேத்து விழா முடிஞ்சதும் தோட்டம் முழுக்க குப்பை கூளமாக இருக்க, அதை சுத்தம் பண்ணி எரிச்சிருக்கிறான். அவள் நம்பாமல், அதுக்காக 12 மணிக்கு யாராவது இந்த வேலையை செய்வாங்களா? நீங்க என்ன சமாதானம் செய்ய பொய் சொல்றீங்க என்றாள். உண்மைதாம்மா, எனக்கு தோட்டம் குப்பையா இருந்தா பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. அதான் நான் காலையில எந்திரிச்சு பார்க்கறப்போ சுத்தமா இருக்கணும்னு நினைச்சு செஞ்சிருக்கிறான். அவன் ஒரு கிறுக்கன், என்கிட்ட நல்ல பேரு வாங்க நினைச்சு உன்னை பயமுறுத்திட்டான். கொஞ்சம் தெளிவு பெற்றாள். அனைவரிடமும் மன்னிப்பும் கேட்டாள். பின்னர் அவள் அப்பாவிடம், போங்கப்பா, உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். நேத்து நைட்டு மாமாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வராம இப்ப வந்திருக்கிறீங்களே. எல்லாம் மாமாவுக்கு தெரியும்டா. மாப்பிள்ளை மாநில அமைச்சராக ஆக்க மத்தியில எல்லாரையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வேலை நெறைய இருக்கு. திடீர்னு ஃபோன் பண்ணி நீ மயங்கிட்டேன்னு சொன்னதும் பதறி அடிச்சு ஃப்ளைட் பிடிச்சு ஓடி வரேன். சரிப்பா, இன்னைக்கு என் கையால தான் சாப்பிடணும். நான் போய் விருந்து ரெடி பண்றேன் என்று துள்ளி குதித்து சென்றாள். பாண்டியன், இளங்கோ, செழியன் மூவரும் அவள் போனதும் ஒன்று கூடி பேசினர். மாமா, நம்ம சுலு ஏன் இப்படி இருக்கா? கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து இதோட 20 வாட்டி இப்படி பயந்திருப்பா. சமையல்காரன்ல ஆரம்பிச்சு வீட்டுக்கு பேப்பர் போடுறவன் வரைக்கும் என்ன கொல்ல வரான்னு பயந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றா. எங்களுக்கு எல்லாம் கவலையா இருக்கு. அவ அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இருந்தே இப்படித்தான் எல்லாத்துக்கும் பயம். அது வெளியில தெரிஞ்சா அவ எதிர்காலம் வீணாயிடும்னு பயந்துட்டேன். இதுவரைக்கும் டாக்டர் கிட்ட காட்டவே இல்லையா மாமா? இல்ல. வெளியில தெரிஞ்சா மந்திரி பொண்ணுக்கு பைத்தியமா என்று நியூஸ் பேப்பர்ல ஹெட் நியூஸ் போட்டு ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க. அதான் வெளியில தெரியாம பாத்துக்கிட்டேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சைக்கியாட்ரிஸ்டா இருக்கான். வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்றேன். யாருக்கும் தெரியாம பாத்துக்கலாம். உங்க சம்மதம் மட்டும்தான் எனக்கு வேணும் மாமா என்றான். அவர் சரி என்று சொல்ல, அரை மணி நேரத்தில் இளங்கோவின் நண்பன் ஆகாஷ் அங்கு வந்து சேர்ந்தான். வா ஆகாஷ், உட்காரு. என்ன இளங்கோ, திடீர்னு வர சொன்ன என்று கேட்க, அவன் சுலோச்சனா பற்றியும் சிறு வயது முதல் அவளுக்கு இருந்த பயங்களை பற்றியும் கூறி, இது வெளியில யாருக்கும் தெரியாம ரகசியமா இருக்கணும், அதான் உன்னை வர சொன்னேன் என்றான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க ஆழ் மனசுல இருக்கிற பயத்துக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டா எல்லாமே சரியாயிடும். சிறிது நேரத்தில் இளங்கோ சுலோச்சனாவிடம் பேசி சம்மதம் வாங்கினான். ஒரு அறையில் சுலோச்சனாவை ஆகாஷ் விசாரித்தான். வழக்கமான சில கேள்விகள் கேட்டு பின் அவளை ஆழ்ந்த உறக்கத்திற்கு கொண்டு சென்றான். ரகசியமாக செய்வதால் ஒலிப்பதிவு எதுவும் வேண்டாம் என்று அவள் அப்பா மறுத்ததால் இளங்கோ மற்றும் அவள் அப்பா மட்டுமே அருகில் இருந்தனர். சிறிது நேரத்தில் மெல்ல பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். உனக்கு அம்மாவை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் என்றாள். சரி, இப்போ உங்களுக்கு 5 வயசு. உங்க அம்மா கூட இருந்த நாள் நினைப்புக்கு வருதா என்று கேட்க, அவள் 5 வயது குழந்தை போல மழலை மொழியில் பேசினாள். அம்மாவுடன் இருந்த சில நல்ல நினைவுகளை பகிர்ந்து கொண்டாள். பின்னர், அன்னைக்கு ஒரு நாள் அம்மா அப்பா 2 பேருக்கும் சண்டை. அம்மாவ அப்பா அடிச்சுட்டாங்க. அப்பா கோவமா கிளம்பி போயிட்டாங்க. அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. அம்மா கிச்சனுக்கு போறாங்க.
கையில கேன் கொண்டு வந்தாங்க. அதுல இருக்கிற வாட்டர என் மேலயும், அவங்க மேலயும் ஊத்துனாங்க. அந்த ஸ்மெல் நல்லாவே இல்ல. தீப்பெட்டி எடுத்தாங்க. எனக்கு சூடு வைக்க போறாங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் ஓடுனேன். அம்மா தொரத்திக்கிட்டே வந்தாங்க. அவங்க கையில இருந்த தீக்குச்சி கீழ விழுந்துடுச்சு. அச்சோ! நெருப்பு. நான் ஓடி போய் ரூம்குள்ள மறைஞ்சுக்கிட்டேன். ஜன்னல் வழியா அம்மா என்ன கூப்பிட்டாங்க. நான் பார்த்தேன். அவங்க என்ன பிடிக்க பார்த்தாங்க. அம்மா எரியறாங்க. "வந்துரு செல்லம் என்கிட்ட. வந்துரு. நீ தனியா வாழ முடியாது. இந்த பூமியில யாருமே நல்லவங்க இல்லடா. வாடா" என்று அலறிக்கிட்டே கத்துனாங்க. "நான் வரமாட்டேன். எனக்கு பயமா இருக்கு" என்று அலறிக்கொண்டே மயங்கிப் போனாள். செழியன் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார். ஆகாஷ் விளக்கினான். சின்ன வயசுல எரிஞ்சுக்கிட்டே அவங்க அம்மா ஓடி வந்தத பார்த்த அதிர்ச்சி தான் ஒரு கருப்பு உருவம் தன்ன துரத்துதுன்னு நெனைக்கிறாங்க. நான் சில மருந்து குடுக்குறேன். அத குடுங்க. நல்லா தூக்கம் வரும். அதோட இது வெறும் மாத்திரை மருந்தால குணப்படுத்த முடியாது. நல்ல அமைதியான இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போ. அவங்களுக்கு துணையா நான் இருக்கேன் அப்படின்னு புரிய வை இளங்கோ. எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லி கிளம்பி போனான். இளங்கோ தன் மாமனாரை சமாதானம் செய்தான். அத்தை கேஸ் சிலிண்டர் வெடிச்சு இறந்துட்டாங்கன்னு தானே மாமா சொன்னீங்க? அவளும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சந்தோஷமா வாழ்ந்தோம். அதுக்கு அடையாளமா சுலோச்சனாவும் பொறந்தா. அப்போ நான் அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வந்துகிட்டு இருந்தேன். நேரம் காலம் பார்க்காம கட்சி வேலையா ஊரு ஊரா சுத்துனேன். என் பொண்டாட்டிக்கு என் மேல இருந்த பாசம் மொத்தமும் சந்தேகமா மாற ஆரம்பிச்சுச்சு. அவ எப்ப பாரு என் கூட சண்டை போட ஆரம்பிச்சா. அன்னைக்கு சண்டை கொஞ்சம் முத்தி போயிடுச்சு. நானும் கோவத்துல கிளம்பி போயிட்டேன். வந்து பார்த்தப்போ என் பொண்டாட்டி கருகி கிடந்தா. புள்ளைய தேடுனேன். ரூம்ல மயங்கி கிடந்தா. அவ சாவுக்கு நான் தான் காரணம்னு எழுதி வச்சிருந்தா. இது தெரிஞ்சா என்னோட அரசியல் வாழ்க்கை மொத்தமா அஸ்தமனம் ஆகிடும்னு பயந்து நான் அத ஒரு விபத்தா மாத்திட்டேன். என் குழந்தை பயத்துல, ஜுரத்துல இருந்து மீண்டு வர 1 வாரம் ஆயிடுச்சு. இப்பதான் அதுக்கெல்லாம் காரணம் புரியுது என்று பழைய நினைவில் அழுது புலம்பினார். பாண்டியன் அவருக்கு ஆறுதல் சொல்லி, "கவலைப்படாதீங்க. இப்பதான் காரணம் தெரிஞ்சிடுச்சுல்ல. இவங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹனிமூன் அனுப்பணும்னு இருந்தேன். கட்சி வேலை இருந்ததுனால அது தள்ளி போயிடுச்சு. இப்போ அனுப்பி வச்சுட்டா போச்சு." இளங்கோ உற்சாகமாக சுலோச்சனாவிடம் வந்தான். டியர், நம்ம ஹனிமூன் போறோம்" என்று அவளை தூக்கி சுற்றினான். "நிஜமாவா? என்ன திடீர்னு? உங்களுக்கு இங்க நெறைய வேலை இருக்குதுன்னு மாமா சொன்னாங்க." "ம். அது எல்லாத்தையும் உங்க அப்பாவும், எங்க அப்பாவும் பார்த்துப்பாங்க. ஹனிமூன் போய் தான் எனக்கு நெறைய வேலை இருக்கு" என்றான். "அங்க போயும் வேலையா?" என்று அவள் சிணுங்க, "ஏய் சுலோ, நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்லோ தான். ஹனிமூன் போயிட்டு நம்ம சீக்கிரமா அப்பா, அம்மா ஆகுற வேலைய பார்க்கணும்னு சொல்ல வந்தேன்" என்று சிரிக்க, அவள் வெட்கத்தில் கன்னம் சிவந்தாள். "சரி, எந்த நாட்டுக்கு போலாம் சொல்லு?" "வெளிநாட்டுக்கெல்லாம் வேண்டாம். எனக்கு ஃப்ளைட்ல போறது பயமா இருக்கும்." "நீ எதுக்கு தான் பயப்பட மாட்ட?" என்று வேடிக்கையாக சொல்ல அவள் முகம் இறுகியது. போச்சுடா! விளையாட்டா சொன்னேன். சரி ஓகே. தமிழ்நாட்டுக்குள்ளவே ஒரு நல்ல பிளேஸ் சொல்லு. எனக்கு ஊட்டி போகணும்னு ஆசை. ஸ்கூல்ல, காலேஜ்ல படிக்கிறப்போ பசங்க எல்லாரும் டூர் போவாங்க. நான் மட்டும் போக மாட்டேன். அப்பா அனுப்பவே மாட்டாங்க. அங்கே போகலாமா? என்று கேட்க, ஊட்டியா? நான்லாம் டீ சாப்பிட நெனச்சா ஊட்டிக்கு போறவன். ஹனிமூனுக்கு போகலான்னு சொல்றாளே! என்று சொல்ல, போங்க. அப்போ நான் எங்கேயுமே வரல. என்று பொய்யாக கோபம் கொள்ள, செல்ல பொண்டாட்டி. நீ கேட்டா நான் உன்ன செவ்வாய் கிரகத்துக்கே கூட்டிக்கிட்டு போவேன். அட்லீஸ்ட் ஊட்டி கூட்டிக்கிட்டு போக மாட்டேனா? அங்க நமக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. தெரியுமா? சீக்கிரமா எல்லாத்தையும் பேக் பண்ணிடு. நாம நைட் கிளம்புறோம். ஓகே? அங்கு அவர்களுக்கு காத்திருக்கும் விபரீதம் புரியாமல் அவள் சந்தோஷமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள். அத்தியாயம் 3. பனி உடலெங்கும் புகுந்து ஜில்லென்று ஒரு உணர்வைத் தர, உறக்கத்தில் இருந்த சுலோச்சனா மெல்ல கண்களைத் திறந்தாள். அருகில் இளங்கோ அவள் தோளில் கைகளைப் போட்டுக்கொண்டு வெளியே வேடிக்கை பார்த்துக் கொண்டு வந்தான். கார் மலைப்பாதைகளில் சிறு குழந்தைகள் ரயில் விளையாட்டு விளையாடும்போது வளைந்து நெளிந்து ஓடுவது போல ஓடிக்கொண்டிருந்தது. புதுவித அனுபவத்தில் சிறு குழந்தை போல ஆர்வமாக இளங்கோ, "அங்க பாருங்க" என்று அவள் காட்ட, "ஊட்டி உங்களை அன்புடன் வரவேற்கிறது" என்ற பெயர் பலகையை காட்டி ஆனந்தமாக சிரித்தாள். அவளின் மகிழ்ச்சியைக் கண்டு அவனும் அவளுடன் சேர்ந்து கொண்டான். வழி நெடுக தான் வந்தபோது சென்ற இடங்களைப் பற்றி சொல்லிக் கொண்டே வந்தான். "உன்னையும் அழைச்சுக்கிட்டு போறேன்" என்று அவன் சொல்ல, "நிஜமாவா?" என்று அவன் கன்னத்தில் ஆசையாக முத்தமிட்டாள். கார் கண்ணாடி வழியே, "அது பாரு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்" என்று காட்ட, அது முழுக்க பனி படர்ந்திருக்க, அவளுக்கு ஒன்றுமே தெரியாமல், "எங்கே? எங்கே?" என்று கேட்டுக்கொண்டே தேடினாள். அவன், "இப்ப பாரு" என்று சொல்லி 1, 2, 3 திறந்திடு சீசேம் என்று சினிமா பாணியில் சொல்ல, அதற்குள் கார் அருகில் வந்துவிடவும், பனி விலகவும் சரியாக இருக்க, அந்த அழகான மணி மாளிகை கண்ணில் தெரிந்தது. அவள் ஆ என்று வாய் பிளக்க,
எப்படி என் மந்திரம் வேலை செய்யுது பாத்தியா?" என்று சிரிக்க, அவளும் அவன் சிரிப்பில் கலந்து கொண்டாள். வாசலில் வண்டி சென்று நிற்க, அதிலிருந்து இருவரும் இறங்கியதும், அங்கே பனி முழுவதும் இருவரையும் மூடிக்கொள்ள, தான் தனியே நிற்பது போல உணர்ந்தாள். "இளங்கோ, இளங்கோ" என்று அவள் கூப்பிட்டுக் கொண்டிருக்க, அந்த பனியை விலக்கிக் கொண்டு ஒரு பயங்கர உருவம் அவளை நோக்கி வந்தது. அவள் மேலும் பயத்தில், "இளங்கோ" என்று கத்த, அவன், "நான் இங்க தானே இருக்கேன். சுலோ" என்று அவள் கையை பிடித்தவாறு அவளை அழைத்து முன்னேறி சென்றான். வந்தவன் அவர்களை வரவேற்க, "கார்ல லக்கேஜஸ் இருக்கு. அதையும் எடுத்துக்கிட்டு டிரைவர திருப்பி அனுப்பிடு" என்றான். "யார் இது? பார்க்கவே முகமெல்லாம் பயமா இருக்கு" என்று அவள் சொல்ல, "பார்க்க அப்படித்தான். அவன் இந்த வீட்டு வாட்ச்மேன், தோட்டக்காரன், ஆல் இன் ஆல் அழகுராஜா. இங்க உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு. 5 நிமிஷத்துல கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருவான். கெட்டிக்காரன்." "ராசு, நாங்க சாப்பிடல" என்றான் இளங்கோ. "கண்டிப்பா சாப்பிடாம தான் வருவீங்கன்னு நெனச்சேன் தம்பி. அதான் உங்களுக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு வாங்கி ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கிறேன். குளிச்சுட்டு வாங்க" என்றான். "அதுதான் என் ராசு" என்று சொல்லிக்கொண்டே, "பாத்தியா நான் சொல்லல" என்றான். அவளும் ஆமோதிக்க, ராசுவுக்கு பெருமை தாங்கவில்லை. இருவரும் சுடு தண்ணீரில் குளித்துவிட்டு, ராசு பரிமாறிய டிஃபன் சாப்பிட்டுக் கொண்டே, "டெய்லி சமைக்க யாராச்சும் ஒரு வேலைக்காரி கிடைச்சா பாரு ராசு. நாங்க எப்படியும் 1 மாசம் இங்க தான் இருப்போம்." "எதுக்குங்க? நானே சமைக்கிறேனே" என்று அவள் சொல்ல, "நாம இங்க சமைச்சு சாப்பிட வரல. ஹனிமூனுக்கு வந்திருக்கிறோம். நான் சொல்றத மட்டும் கேளு" என்றான். "சரிங்க தம்பி, நான் சொல்லி வைக்கிறேன். இங்க ஆளு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். பார்க்கறேன்" என்றான். சாப்பிட்டு முடித்து அந்த வீட்டை சுற்றி காண்பித்தான் இளங்கோ. "இங்க கீழ 3 பெட்ரூம். அதேபோல மேல 3 பெட்ரூம் இருக்கு. ஒரு கிச்சன் இருக்கு" என்று காட்டிக்கொண்டே வர, ஒரு சின்ன அறை பூட்டி இருக்க, "இது என்ன அறை?" என்றாள். "இது பூஜை அறைக்காக கட்டுனது. ஆனா கட்டுனதோட சரி. நாங்க எப்பவாவது தானே வரோம். அது ஸ்டோர் ரூமா உபயோகப்படுது" என்றான். அந்த அறை அவளை ஏதோ பயத்தில் கலங்கடித்தது. பின்னர் தோட்டத்திற்கு சென்றனர். அங்கே வண்ண வண்ண மலர்கள் கொத்து கொத்தாக பூத்துக் குலுங்கும் மரங்களும் செடிகளும் கண்ணை கவர்ந்தன. ஒரு சிறிய பகுதி மட்டும் எந்தவித செடி கொடிகள் இன்றி வெறுமையாக இருந்தது. அதை நோக்கி நடக்க, திடீரென குதிரை கனைக்கும் சத்தம் கேட்டு திரும்ப, அங்கே ஒரு கருப்பு வண்ண குதிரை இளங்கோவை பார்த்து அழைக்கும்படி சைகை செய்து கத்தியது. அவன் அருகில் சென்றான். அது அவனிடம் கொஞ்சியது. "இவன் பேரு ராக் ஸ்டார். இங்க வரப்போ நான் குதிரை சவாரி செய்ய ஆசைப்பட்டேன். அதுக்காக சொந்தமா ஒரு குதிரைய வாங்கி குடுத்துட்டாரு அப்பா. இவனுக்கு என் மேல பாசம் அதிகம்." அவள் அருகில் சென்று தொட்டு பார்க்க, அது அவளை தொட அனுமதிக்காமல் திமிறியது. "என்னையும் ராசுவையும் மட்டும் தான் தொட விடுவான். வேற யாரையும் இவன் தொட விட்டதில்ல" என்றான். பின்னர் இருவரும் ஊட்டியை சுற்றி பார்க்க கிளம்பினர். ரோஸ் கார்டன், சூசைட் பார்க் என்று சுற்றி பார்த்துவிட்டு லேக் சென்று போட்டிங் செய்தனர். நிம்மதியாக இருந்தது அவளுக்கு. வரும் வழியில் சில ரோஜா செடிகள் வாங்கினாள். "இது எதுக்கு?" என்று அவன் கேட்க, "நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வைக்க தான் இந்த வண்ண வண்ண ரோஜா செடி. அங்க இல்லல்ல அதான்" என்றாள். மதியம் உணவு சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் சுற்றி பார்த்துவிட்டு வர மாலை 4 மணி ஆகியிருந்தது. வீட்டிற்கு வந்ததும் குதிரை கத்திக் கொண்டிருக்க, அதை ராசு அதட்டிக் கொண்டிருந்தான். "என்னாச்சு ராசு? ராக் ஸ்டார் ஏன் இப்படி சத்தம் போடுறான்?" என்று கேட்க, அவன் அருகில் சென்று தடவ, அது கோபமாக முகத்தை திருப்பிக் கொண்டது. "ஓ! இதான் விஷயமா? சாருக்கு என் மேல கோவமா? நான் வந்தது உன்னை சவாரி கூட்டிக்கிட்டு போகல, அதானே?" என்று சொல்ல, "ஆமாம்" என்பது போல அது தலையை ஆட்டியது. "சரி, இப்பவே போலாம்" என்று சொல்லிவிட்டு, "நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன்" என்றான். "சரிங்க" என்றாள். "தம்பி, நான் போயிட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு, அப்படியே யாராச்சும் கிடைச்சா கையோட கூட்டிக்கிட்டு வந்துடுறேன்" என்றான். "சரி, சீக்கிரமா வந்துருங்க" என்றான். அவனும் குதிரையில் விருட்டென்று கிளம்பிச் செல்ல, அதனை ரசித்தவள், வளர்ப்பு பிராணிகளின் மீது கூட இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாரே என்று மனம் பூரிப்படைய, தான் வாங்கி வந்த ரோஜாச் செடிகளை நடுவதற்காக நல்ல இடம் தேடினாள். வெறுமையாக இருந்த அந்த இடத்தை நோக்கி சென்றாள். அருகில் இருந்த மண்வெட்டியால் அந்த இடத்தை தோண்டினாள். ஈரப்பதம் அதிகமாக இருக்க தோண்டுவது கடினமாக இருக்கவில்லை. 2 அடி ஆழம் தோண்டியவுடன் மண்வெட்டியில் ஏதோ சிக்குவது போல இருக்க வேகமாக இழுத்தாள். மண்வெட்டி கையை விட்டு நழுவி தூரமாக விழுந்தது. அதிலிருந்து சில தாயத்துக்கள் தூரமாக வீசி எறியப்பட்டிருந்தது. அதை உற்று பார்ப்பதற்குள் பலமாக காற்று வீசியது. அவள் கண்களில் மண் விழ கண்ணை திறக்க முடியாமல் தவித்தாள். பேய் காற்று வீச கடினப்பட்டு கண்களை திறந்தவள், அந்த குழியில் இருந்து பனி படர்ந்த வெள்ளை நிறத்தில் முகம் முழுவதும் இரத்தத்துடன் தலைவிரி கோலமாக ஒரு பெண் நின்றிருக்க, அதற்கு மேல் அந்த முகத்தை பார்க்க சக்தியற்று மயங்கிச் சரிந்தாள். அத்தியாயம் 4. அந்த உருவம் அவள் அருகில் வந்து அவள் முகத்தை உற்று பார்த்தது. "இங்கு ஏனடி வந்தாய்?" என்று கேட்டது.
அரை மயக்கத்தில் இருந்தாலும் சுலோச்சனா காதில் அது நன்றாகவே விழுந்தது. ஒரு துளி கண்ணீர் அவள் கன்னத்தில் விழுந்தது. இது மழை துளியா, இல்லை இது அந்த உருவத்தின் கண்ணீர் துளிதான்? பேய் அழுகிறதா, இல்லை இது என் கற்பனையா, இது என் கற்பனைதான் என்று மறுபடி அவள் மனம் சொல்லிக் கொண்டது. அவள் முழுவதும் மயங்கிவிட்டாள். கண் திறந்து பார்க்கையில் வழக்கம் போல தான் கட்டிலிலும் அருகில் தன் கணவன் அவள் கைகளை பிடித்த வண்ணம் சோகமே உருவாய் அவள் முகத்தை பார்த்து கொண்டும் அமர்ந்திருந்தான். அவள் மெல்ல எழுந்து அமர, சாரிடா சுலோ, நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. உன்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்ததே உன் பயத்தை எல்லாம் போக்கி உன்னை சந்தோஷமா இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போகலான்னு தான். கடைசியில இங்கேயும் நீ இப்படி மயங்கி விழுந்துட்டியே. அவன் புலம்பிக் கொண்டே போக, அவன் வழக்கம் போலதான் ஏதோ பயந்திருக்கிறான் என்று நினைக்கிறான் என்று அவளுக்கு புரிய, இல்ல, இது நான் வழக்கமா பயப்படுற விஷயம் இல்ல. இது வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்போதைக்கு இளங்கோவிடம் ஒன்னும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தவள், எனக்கு ஒன்றும் இல்லை இளங்கோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. லைட்டா தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். அப்போ நீ முன்னாடியெல்லாம் எதையாவது பார்த்து பார்த்து மயங்கி விழுவியே, அப்படி ஒன்றும் இல்லதானே என்றான். இல்ல என்றாள். அப்படின்னா என்று யோசித்தான். ஓ, அப்போ நான் அப்பா ஆக போறேனா என்று வாய் முழுக்க பல்லாக அவன் சிரிக்க, போன வாரம் தானே தலைக்கு குளிச்சேன் மக்கு என்று அவள் அவன் தலையில் செல்லமாக கொட்டினாள். ஆமா அல்ல என்று அசடு வழிந்தான் அவன். மறுநாள் காலை வாசலில் ஒரு 16 வயது பெண் பாவாடை சட்டை அணிந்து வந்து தயங்கி தயங்கி நிற்க அவளை முதலில் சுலோச்சனா தான் பார்த்தாள். யார் மணி என்றாள். என் பேரு முத்துச்செல்வி, பக்கத்து மலை கிராமம். சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு இந்த வீட்டு வாட்ச்மேன் கேட்டுக்கிட்டு இருந்தாராம், அதான் அனுப்பி வச்சாங்க. பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறியே, சமையல் வேலையெல்லாம் செய்வியா? எல்லா வேலையும் செய்வேன்க்கா, நான் 9 வயசுல இருந்து சமையல் செய்யறேன். கவலையே உங்களுக்கு வேண்டாம். காட்டெருமையை அடிச்சு கூட நான் அரை மணி நேரத்துல பிரியாணி பண்ணிடுவேன் என்று சொல்ல அவள் குலுங்கி குலுங்கி சிரித்தாள். சிரிப்பு சத்தம் கேட்டு வெளியே வந்தான் இளங்கோ. அந்த பெண்ணை ஏற இறங்க பார்த்துவிட்டு, யார் இது என்றான். சமையல் வேலைக்கு வந்திருக்குது. ஒழுங்கா சமைக்குமா? தெரியல, ஆனா நல்லா பேசுறா, எனக்கு பிடிச்சிருக்கு என்றாள். உனக்கு பிடிச்சா ஓகேதான். அவளை முத்துவை அழைத்து கொண்டு உள்ளே போனாள். சமையல் கட்டை காண்பித்து காலை உணவு தயார் செய்ய சொல்லிவிட்டு வந்தாள். இளங்கோ ராசுவை பார்த்தான். பொண்ணு யாரு? எப்படி நம்பி வேலைக்கு வைக்கலாமா? பொண்ணுக்கு அம்மா மட்டும்தான் தம்பி. பாவம், ஏழை குடும்பம். சொந்தம்லாம் பெருசா யாரும் இல்ல. உதவிக்குன்னு சொல்ல யாருமே இல்ல. நல்லா வேலை பார்க்கணும்னு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல சொன்னாங்க. ஓ, சரி சரி, அப்ப வேலை பார்க்கட்டும் என்று அங்கிருந்து போனான். அன்று முழுவதும் அவள் செய்த உணவு வகைகள் அத்தனையும் நன்றாக இருந்தது. இளங்கோ மற்றும் சுலோ இருவருக்கும் அவளை பாராட்டினார்கள். மதிய உணவு முடிந்து இளங்கோ வெளியே செல்ல சுலோச்சனா சிறிது நேரம் படுத்திருந்தாள். உறக்கம் வராமல் போக முத்துவிடம் பேசலாம் என்று சமையல் அறைக்கு வர, பூட்டி இருந்த அறையிலிருந்து செல்போன் ஒலிக்கும் சத்தம் கேட்க அதன் அருகில் சென்றாள். அதன் கதவை திறக்க நினைக்க அதுவோ பூட்டி இருந்தது. அவள் திரும்பி போக மறுபடியும் அதே ஒலி அடிக்க அவள் சாவியை தேடினாள். சாவி கிடைக்கவில்லை. அங்கிருந்த அனைத்து சாவிகளையும் போட்டு திறந்து பார்த்தாள். கதவு திறக்கவில்லை. திடீர்னு எனக்கா பண்றீங்க என்று முத்து கேட்க பயந்து போனாள் அவள். பயத்துடன் திரும்பி, ஒண்ணும் இல்ல, இந்த ரூம் திறக்க மாட்டேங்குது என்றாள். என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க, உடம்பு சரியில்லையா என்றாள். ஒண்ணும் இல்ல முத்து, நீ இப்படி வா, உன் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம் என்றாள். சரிக்கா. இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். முத்துவை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் ஊருக்கு போறப்போ என் கூடவே வந்துடுறியா என்றாள். என் அம்மாவை விட்டுட்டு வர முடியாதுக்கா, அவங்க பாவம், நான் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு என்னை தவிர வேற யாருமே இல்ல. நீங்க எப்பெல்லாம் இங்க வரீங்களோ அப்பெல்லாம் நான் இங்க வந்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன், சரியா என்றாள். இரவு உணவு செய்து முடித்துவிட்டு, அக்கா நான் கிளம்புறேன் என்றாள். இந்த நேரத்துல எப்படி போவ? அதெல்லாம் நான் போயிடுவேன்க்கா, எனக்கு இந்த காடு மொத்தமா அத்துப்படி. சின்ன வயசுல இருந்து இப்படி தனியா போய் பழகிட்டேன். அது சரி, வந்ததுல இருந்தே கேட்கணும்னு நினைச்சேன், நீ ஸ்வெட்டர் போட்டுக்கவே இல்லையே, உனக்கு குளிரவே இல்லையா? இந்த குளிரெல்லாம் எனக்கு பழகி போயிடுச்சுக்கா, அதான். அதுக்காக இப்படி ராத்திரி நேரம் கூட ஒண்ணுமே போத்திக்காம போனா இப்படி? இரு வரேன் என்று உள்ளே சென்றவள் ஒரு சால்வையுடன் திரும்பி வந்தாள். ஏந்தா, இத வாங்கிக்கோ. இல்லக்கா வேண்டாம் என்று அவள் மறுத்தும் அதை அவளிடத்தில் கொடுத்து, பார்த்துப்போ, காலையில சீக்கிரமா வந்துரு என்றாள். அவள் போய் மறையும் தூரம் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு திரும்ப அவள் அருகினில் நின்று கொண்டிருந்தான் இளங்கோ. அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன இளங்கோ, இப்படி சத்தமே இல்லாம நிக்கிறீங்க? பயந்துட்டேன் தெரியுமா? அடி பாவி,
என்ன பார்த்தும் பயப்பட ஆரம்பிச்சுட்டாடா என்று அவன் சோகமான முகத்துடன் சொல்ல அவள் அவனை முறைத்தாள். சரி சரி, ஊட்டி குளூர்ல ஒருத்தன் பொண்டாட்டியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ என்னடான்னா ரோடு பார்த்து நின்னுகிட்டு இருக்கிற, இதெல்லாம் நியாயமா என்று சிரித்தான். அவன் சிரிக்க சிரிக்க அது யாருக்கோ பிடிக்கவில்லை. காற்று பலமாக வீசியது. மரங்கள் ஆக்ரோஷமாக ஆடியது. சுலோச்சனா பயத்துடன் அவனை இருக்க பிடித்தாள். ஏய், ஊட்டி கிளைமேட் இப்படித்தான், அப்பப்ப மாறும், பயப்படாத, ஓகேவா? இருவரும் அறைக்கு சென்று தாழிட சிறிது நேரத்தில் அந்த போன் மறுபடியும் ஒலிக்க ஆரம்பித்தது. அவன் அவளை அணைக்க, இளங்கோ போன் அடிக்குது பாருங்க என்றாள். செல்லம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா என்றான். அவள் மீண்டும் இல்ல அடிக்குது பாருங்க என்றாள். அவன் கடுப்பாக, பாரு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு முன்னாடியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன் என்றான். அப்போ அது எங்க இருந்து கேக்குது என்றாள். எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே. இல்ல, இப்ப கூட கேட்டுச்சு என்றாள். மறுபடியும் அது அவளுக்கு கேட்டுக்கொண்டே இருக்க அந்த அறையை நோக்கி அழைத்து சென்றாள். இங்கதான், இதுக்குள்ளதான் கேக்குது என்றாள். அவன் மேலும் கடுப்பானான். முதல்ல எல்லாம் உருவம் தெரியுதுன்னு சொல்லுவ, இப்போ சத்தம் கேக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? அவன் பேச்சு அவளுக்கு புதிதாக இருந்தது. அதற்கு மேல் அவனிடம் ஒன்றும் சொல்ல முடியாமல் அறைக்கு சென்றாள். அவன் குப்புறப்படுத்திருந்தான். அருகில் சென்று அவன் தோளை தொட தட்டிவிட்டான். என் மூட் அவுட் ஆயிடுச்சு, பேசாம போய் படு என்றான். அவள் கண்கள் குளமாக அவனுக்கு தெரியாமல் அழுது கொண்டே உறங்கி போனாள். மறுநாள் காலையில் நேரத்துக்கு முத்துசெல்வி வந்துவிட மடமடவென எல்லா வேலையும் செய்து முடித்தாள். லேட்டாக எழுந்து வந்தாள் சுலோச்சனா. ஏய், அதுக்குள்ள வந்துட்டியா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுக்கா என்று அவள் சொல்ல, பரவாயில்லையே என்றாள். காஃபி கொண்டு வந்து கொடுக்க அதை இளங்கோவிற்கு கொண்டு சென்றாள் சுலோ. அவனை எழுப்பி காஃபி என்றாள். அவள் முகம் வாட்டமாக இருக்க ராத்திரி நடந்தது அவளை பாதித்திருக்கும் என்று உணர்ந்தவன், அங்கவை என்றான். அவன் இன்னும் தன் மீது கோபமாக இருக்கிறான் என்று நினைத்தவள் காஃபியை வைத்துவிட்டு வாட்டத்துடன் திரும்பிச் செல்ல பின்னிருந்து அவளை அணைத்து கொண்டான். சாரி பொண்டாட்டி, நேத்து நைட்டு நான் அப்படி பேசியிருக்க கூடாது. இல்லை இளங்கோ, நான் நடந்துகிட்டதுதான் தப்பு, சாரி இளங்கோ என்றாள். சரி டியர், இன்னைக்கு நம்ம வெளியில போலாமா? போலாம் இளங்கோ, எனக்கும் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சரி சரி, சீக்கிரமா ரெடி ஆயிடு, ஓகேவா? இருவரும் குளித்து முடித்து சாப்பிட்டு விட்டு வெளியே செல்ல எத்தனைக்க எதிரில் ராசு பதட்டமாக ஓடி வந்தான். தம்பி, கொஞ்சம் பேசணும் என்றான். சொல்லு ராசு. தனியா பேசணும் என்றான். சரி வா என்று கொஞ்சம் தூரம் தள்ளி சென்று அவளுக்கு கேட்காத தூரத்தில் போய் பேசினர். அப்பொழுது அவர்கள் பேசுவதை பார்த்து கொண்டு நின்றவளுக்கு அவர்கள் ஏதோ முக்கியமான விஷயம் பேசுகிறார்கள் என்று அவர்களின் முக மாற்றத்தில் புரிந்து கொள்ள முடிந்தது. சிறிது நேரத்தில் வந்தவனை என்ன என்பது போல அவள் பார்க்க, ஒண்ணுமில்ல, கைமாத்தா கொஞ்சம் பணம் கேட்டான், அவ்வளவுதான் என்றான். அத இங்கே கேட்டிருக்கலாமே என்றாள். உன் முன்னாடி கேட்க சங்கடமா இருந்திருக்கும், விடு, நம்ம கிளம்பலாம் என்றான். அவன் பொய் சொல்கிறான் என்று புரிந்தும் அதற்கு மேல் அவள் தெரிந்து கொள்ள விரும்பாததால் கிளம்பி சென்றாள். சந்தோஷமாக சுற்றி பார்த்துவிட்டு சாயங்காலம் வீடு திரும்பினர். ராசுவிடம் சுலோச்சனா அந்த ஸ்டோர் ரூம் சாவி எங்க என்று கேட்க அவன் பேய் அறைந்தார் போல திருத்திருவென்று விழித்தான். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்டாள். தெரியலமா, ரொம்ப நாளா பூட்டி இருக்கிறதுனால எங்க வச்சேன்னு மறந்து போச்சு, நான் வேணும்னா தேடி தரேம்மா என்றான். இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் என்று அவள் திரும்பி சென்றாள். அவள் சென்றதும் நீண்ட நேரம் ராசு அந்த இடத்தை விட்டு நகராமல் எதையோ யோசித்துக் கொண்டிருப்பது போல ஜன்னல் வழியே அவளுக்கு தெரிந்தது. ராசு குதிரைக்கு கொள்ளு வைக்க செல்ல இளங்கோவும் அவன் பின்னால் சென்று நீண்ட நேரம் பேசிவிட்டு பின் திரும்பி வந்தான். ஹாலில் சோஃபாவில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தாள் சுலோச்சனா. தன்னை சுற்றி ஏதோ நடக்கிறது என்று மட்டும் அவளுக்கு புரிந்தது. முத்து வந்து பால் கொடுக்க அதை வாங்கி கொண்டு, நீ வீட்டுக்கு கிளம்பலையா, நேரம் ஆயிடுச்சு என்றாள். கிளம்பணும்க்கா, ஆனா என்று அவள் இழுக்க, என்னாச்சு என்றாள். அவள் தந்த சால்வையை இழுத்து போர்த்தியபடியே, வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனா அதுக்குள்ள இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அக்கா, கொஞ்சம் பணம் வேணும், அம்மாவுக்கு உடம்பு முடியல, மருந்து வாங்கணும், அதான். இவ்வளவுதானா? நான் வேற என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன். கொஞ்சம் இங்கே இரு, நான் போயிட்டு பணம் கொண்டு வரேன், சரியா என்று பணம் எடுக்க ரூமுக்கு சென்றாள். திடீரென ஐயோ அக்கா என்று முத்து செல்வியின் அலறல் சத்தம் கேட்க ஓடோடி வந்தாள் சுலோச்சனா. அத்தியாயம் 5. சுலோச்சனா பதறியபடி ஓடி வர ஒரு ஓரத்தில் ஒண்டியபடி முத்து நின்றிருந்தாள். முகமெல்லாம் பயந்து போயிருந்தது. அந்த ஊட்டி குளிரிலும் அவள் முகம் மற்றும் உடல் முழுவதும் வேர்த்து கொட்டியிருந்தது. என்னாச்சு முத்து, என்னாச்சு என்று பதறிக்கொண்டே கேட்க அவள் அங்கு கை நீட்டினாள். அவள் கை நீட்டிய இடத்தில் இளங்கோ நின்றிருந்தான்.
ஒன்றும் புரியாமல் சுலோச்சனா பார்க்க இளங்கோ கடுகடுப்பாக, உன் சால்வை எதுக்கு இவளுக்கு கொடுத்த என்றான் பல்லை கடித்து கொண்டு. ஏன் அதனால இப்ப என்ன என்றாள். நீன்னு நினைச்சு என்று இழுக்க, ஐயோ என்ன பண்ணி தொலைச்சீங்க, அவ சின்ன பொண்ணு இளங்கோ என்றாள் முறைத்தபடியே. நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் பண்ணல, சின்னதா ஒரு ஹக் பண்ணேன் அவ்வளவுதான், அதுக்குள்ளதான் அவ கத்தி கூப்பாடு போட்டுட்டாளே. என்ன இளங்கோ, ஒழுங்கா பார்க்க மாட்டீங்களா? அவ உன் சால்வை இழுத்து போத்திக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா, நான் நீதானு நினைச்சிட்டேன். சரி விடுங்க என்று முத்துவிடம் சென்று அவளை சமாதானம் செய்தாள். தெரியாம நடந்துருச்சு, இனி இப்படி எல்லாம் நடக்காது, நீ பயப்படாத. முத்து சரி என்று அழுது கொண்டே தலையாட்டி விட்டு, நான் போயிட்டு வரேன் என்றாள். இரு, இந்த பணம் அம்மாவுக்கு மருந்து வாங்கணும்னு சொன்னியே, வாங்கிக்கிட்டு போ என்றாள். அவள் அமைதியாக வாங்கி கொண்டு நகர சுலோ ராசுவை அழைத்தாள். நீங்க இவளை இன்னைக்கு கூட்டிக்கிட்டு போய் விட்டுட்டு வந்துருங்க, பாவம் ரொம்ப பயந்து போயிருக்கா என்று சொல்ல அவன் சரி என்று அழைத்து சென்றான். சாரி டியர், நான் வேணும்னு பண்ணல என்றான் இளங்கோ. விடுங்க இளங்கோ, எனக்கு தெரியாதா, நான் ஒன்னும் தப்பா நினைக்கல என்றாள். திடீரென காற்று பலமாக வீச அங்கிருந்த பூஜாடி கீழே விழுந்து நொறுங்கியது. ஆனால் காற்றுக்கும் இந்த பூஜாடி இருக்கும் இடத்திற்கும் தொலைவு அதிகம். காற்றடித்து விழ அது சம்பந்தமே இல்லாத இடத்தில் இருக்க அவளுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. மறுநாள் காலை வழக்கம் போல எழுந்து வர வேலையெல்லாம் அப்படியே இருந்தது. முத்து இன்னமும் வரவில்லை போல என்று நினைத்தவள் காஃபி போட்டு குடித்துக் கொண்டே வாசலில் உள்ள வராண்டாவில் பூக்களை ரசித்துக் கொண்டு நிற்க தன்னை நோக்கி வரும் ஒரு பெரிய உருவத்தின் நிழல் தெரிய பட்டென்று திரும்பினாள் அவள். அங்கே ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். அந்த நிழல் அவனுடையதுதான் என்று கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு, யாரு நீ என்றாள். தயங்கியபடியே, முத்து அக்கா வீட்டு பக்கத்து வீட்டு பையன்னா. முத்து அக்காக்கு நேற்று ராத்திரியில இருந்து ஜுரம், வரும்போது எதையோ பார்த்து பயந்துருச்சான். நாளைக்கு வேலைக்கு அனுப்பி விடுறேன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு வர சொன்னாங்க. சரி கொஞ்சம் இரு என்று சொல்லி உள்ளே சென்றவள் ஒரு 100 ரூபாய் பணம் கொண்டு வந்து மருந்து வாங்கி கொடுக்க சொல்லு என்றாள். தகவல் மட்டும்தான் சொல்லிட்டு வர சொன்னாங்க என்று அவன் வாங்க மறுக்க, அக்கா கொடுத்தேன்னு சொல்லு, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க என்றாள். தூரத்திலிருந்து அவள் செய்கையை பார்த்தவன் அந்த சிறுவன் போனதும் அருகில் வந்தான். இப்படியே அவளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகிறது? நேத்திக்கு அவங்க அம்மாவுக்கு மருந்து வாங்க பணம் கொடுத்த, இன்னைக்கு அவளுக்கு என்று கிண்டலாக சொல்ல, ஒரு வருங்கால மந்திரி பொண்டாட்டிக்கு இந்த உரிமை கூட இல்லையா என்றாள். அது சரி, நேத்து நீங்க பண்ண வேலைக்கு பாவம் அந்த பொண்ணு எப்படி பயந்து போயிருக்கிறா பாருங்க, அதான் இன்னைக்கு ஜுரம் வந்து கிடக்குறா. அவளுக்கு குளூர்ல ஜுரம் வந்திருக்கும், உடனே நீ என்ன கோத்து விடாத. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ராக் ஸ்டார் அலறலாக கனைக்க ராசுவும் இளங்கோவும் அங்கே ஓடினர். அங்கே மேய்ந்து கொண்டிருந்த குதிரை அன்று சுலோ மயங்கி விழுந்திருந்த அதே இடத்தில் விழுந்து கதறி கொண்டிருந்தது. அதை ராசுவும் இளங்கோவும் தூக்க அது கால்கள் உடைந்திருந்தது. அதனால் எழுந்து நிற்க கூட முடியவில்லை. உடனடியாக அரசு கால்நடை மருத்துவமனைக்குள் கொண்டு செல்ல ஆயத்தமாகினர். ஒரு மினி லாரியில் அதை ஏற்றிக்கொண்டு இருவரும் புறப்பட்டனர். சுலோ, பார்த்து பத்திரமா இரு, நான் வர ராத்திரி ஆயிடும். இங்க இருந்து மலை இறங்கி போனாதான் ஹாஸ்பிட்டல் வரும், அதனால நான் வரதுக்கு நேரமாகும். நீ பயப்படாம பத்திரமா இரு, சரியா? சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை அவனுக்கு போன் செய்து நிலவரம் குறித்து விசாரித்து வந்தாள். யாரும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்க என்னமா போல இருந்தது. முதல் நாள் அவள் அறையில் கீழே விழுந்து உடைந்த பூஜாடியை சுத்தம் செய்யாமல் இருப்பது நினைவுக்கு வர ஆரம்பித்தது. அதை சுத்தம் செய்ய சென்றாள். அந்த பூஜாடியில் ஒரு சாவி இருக்க அதை எடுத்தவளுக்கு ஒரே குழப்பம். இது எந்த அறையின் சாவி? இது எப்படி இங்கே வந்தது? ஒன்றும் புரியாமல் விழித்துக் கொண்டிருக்க மீண்டும் அந்த அறையிலிருந்து போன் அடிக்கும் சத்தம் கேட்டது. கட்டுண்டவளாய் அந்த அறையை நோக்கி நடந்தாள். மெல்ல அந்த சாவியை பொருத்தி திறந்து பார்த்தாள். பட்டென்று கதவு திறந்தது. உள்ளே செல்ல அங்கும் இங்கும் பொருட்கள் கலைந்து கிடந்தது. ஒரு பெரிய அலமாரி மீது ஒரு பை இருந்தது. அதிலிருந்தே அழைப்பு மணி கேட்டது. அதன் அருகில் சென்றதும் ஒலி நின்று விட்டது. அது மிகவும் உயரத்தில் இருக்க ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டு அதை ஏறி எடுக்கலாமா என்று நினைக்க அதற்குள் அந்த பை அவள் காலடியில் வந்து விழுந்தது. அவள் பதறி போனாள். பயத்தில் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட எண்ணி கதவை நோக்கி வந்ததும் கதவு பட்டென்று மூடிக்கொண்டது. அவளால் கதவை திறக்கவே முடியவில்லை. பயம் மேலும் அதிகரிக்க அவளுக்கு ஊட்டி குளிரிலும் வேர்க்க ஆரம்பித்தது. அந்த பையிலிருந்து மறுபடியும் சத்தம் வந்தது. உடனே அங்கிருந்த ஃபேன் தானாக சுத்தியது. காற்று வீச கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மெல்ல அந்த பையை நோக்கி நடந்தாள்.
அதை எடுத்து திறந்து பார்த்தாள். அதில் ஒரு பெண் அணிந்து கொள்ளும் உடைகள் சில இருந்தன. அதனுடன் ஒரு டைரி இருக்க அதை கையில் எடுத்தாள். அதிலிருந்து ஒரு புகைப்படம் கீழே விழுந்தது. அதை எடுத்து பார்த்தவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அது சுலோச்சனாவும் அவள் தோழி தமிழரசியும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம். யார் அந்த தமிழரசி? அத்தியாயம் 6. தமிழரசியின் புகைப்படம் பார்த்து அதிர்ந்து போனாள் சுலோச்சனா. இவள் 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 போட்டோ எப்படி இங்கு? வேகமாக அந்த டைரியை பிரித்தாள். முதல் பக்கத்தில் தமிழரசி BA வரலாறு 3ஆம் ஆண்டு என்று இருக்க அடுத்த பக்கத்தை திருப்பினாள். இது 3ஆம் ஆண்டு கல்லூரி முதல் நாள். விடுமுறை முடிந்து நான் கல்லூரி செல்ல இருக்கிறேன். இன்னைக்கு என் செல்ல தோழி சனாவை பார்க்க போறேன் என்று இருந்தது. சனா சனா அப்படித்தான் சுலோச்சனாவை அழைப்பாள் தமிழரசி. அது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். தமிழரசி யாரும் இல்லாத ஆதரவற்ற பெண். அவள் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தாள். குண்டு குண்டு கண்கள், சிகப்பு நிறம், நல்ல உயரம், மெலிந்த உடல், செவ்விதழ், தித்திக்கும் பேச்சு, உயர்ந்த குணம் கொண்டவள். அவள் கல்லூரி வளாகத்தில் நடந்து வந்தால் ஆண்கள் கூட்டம் மொத்தமும் அவளைத்தான் பார்க்கும். ஆனால் அவள் ஒருபோதும் ஆண்களை திரும்பி கூட பார்த்ததில்லை. எப்பவுமே படிப்புதான் அவள் லட்சியம். சரியான படிப்பாளி. அவள் பற்றிய நினைவுகளிலிருந்து மீண்டவள் அடுத்த பக்கங்களை திருப்பினாள். அதில் சில இனிமையான கல்லூரி நாட்கள் பற்றி எழுதியிருந்தாள். அதில்தான் இன்று சனா கல்லூரிக்கு அவள் அப்பா வாங்கி தந்த புது கேமராவை எடுத்து வந்திருந்தாள். அது படம் பிடித்ததும் போட்டோ உடனே கையில் வந்து விடும்படி இருந்தது. இந்த படம் அதில் எடுத்ததுதான் என்று இருந்தது. அவள் அந்த படத்தை மீண்டும் பார்த்தாள். மறக்க முடியாதது அது. தமிழ் தமிழ் என்னடி எப்ப பாரு படிச்சுக்கிட்டு இருக்கிற? இப்படி லஞ்ச் டைம்ல கூடவா படிப்பாங்க என்று அவள் கிட்டே வந்தாள் சுலோச்சனா. அப்படி படிச்சாதான் முதல் வகுப்பு தேர்வு பெறலாம். அப்பதான் MA சீட் ஃபீஸ் இல்லாம வாங்க முடியும். உனக்கு என்ன, நீ படிச்சாலும் படிக்கலனாலும் நாளைக்கு ஒரு வசதியான வீட்டுல உங்க அப்பா உன்னை கட்டி கொடுத்துருவாரு. நீயும் புள்ள குட்டி பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருப்ப. நான் அப்படியா? அடுத்து PG முடிக்கணும். அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி கலெக்டர் ஆகணும்டி. எங்க ஆசிரமம் மாதிரி இருக்கிற எல்லா ஆசிரமங்களுக்கும் எல்லா நலத்திட்டங்களுக்கும் கிடைக்க வைக்கணும். என் லட்சியம் ரொம்ப பெருசுடி. சரிங்க கலெக்டர், நீங்க பெரிய கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்களை பார்க்க முடியுமோ முடியாதோ, இப்பவே ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் சரியா என்று அந்த கேமராவில் 2 படம் பிடித்து ஒன்றை அவள் கையில் கொடுத்தால், என் ஞாபகமா உன்கிட்டயே இருக்கட்டும். அத அவ இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கிறது ஆனந்தமாக இருந்தது சுலோச்சனாவிற்கு. ஏ தமிழ், சண்டே என் பிறந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்குதா என்று கேட்க, அது எப்படியே மறக்கும் சனா, நல்ல நினைப்பிருக்கு. அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உன் வாழ்த்துக்களை எங்க வீட்டுக்கு வந்து சொல்லு. அன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம். சரிடி சனா, உனக்கு தெரியாததா, நான் சண்டே எங்க ஆசிரமத்துக்கு போவேன்னு உனக்கு தெரியும் இல்லடா. அங்க எனக்காக குழந்தைகள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும். கணக்கெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏத்த எங்க ஃபாதருக்கும் உதவி பண்ணணும். அப்புறம் டொனேஷன் பத்தி கொஞ்சம் சிலருக்கு ஃபோன் பண்ணி பேசணும். நிறைய வேலை இருக்குடி. நான் மறுநாள் கல்லூரியில பாக்குறேன் ப்ளீஸ் டி என்றாள். அந்த நாட்களின் நினைவுகளில் இருந்து மீண்டவள் அடுத்த பக்கத்தை திருப்பினாள். அதில் ஒன்று எனக்கு மிகவும் முக்கியமான நாள். நான் வழக்கம் போல ஆசிரமத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு ஆடவன் வந்திருந்தான். அவன் கண்களில் காந்தம் வைத்திருப்பான் போல. பார்த்தவுடன் மனம் அவனை திரும்பி திரும்பி பார்க்க வைத்தது. அவன் மிகவும் கண்ணியமாக நடந்து கொண்டான். ஏதோ பிறந்த நாள் விழாவிற்கு குழந்தைகளுக்கு உணவு வழங்கும் விஷயமாக புக் செய்ய வந்திருந்தான். அடுத்த வாரம் சண்டே காலை உணவு தருவதாக சொல்லி சென்றுள்ளான். ஏனோ மனம் அவனையே சுற்றி வருகிறது. இது புதுவிதமான அனுபவம். யார் அவன்? என்ன படிப்பு? என்ன வேலை? நல்லவனா கெட்டவனா ஒன்றும் தெரியாது. ஆனால் மனம் அவனை நாடுகிறது. அடுத்த வாரம் அவன் வருவானா, இல்லை புக் செய்ததுடன் அவன் வேலை முடிந்து விட்டதா? மனம் குழம்புகிறது, தவிக்கிறது. இது அர்த்தமற்றது என்று தெரிந்தும் இந்த தவிப்பு தவிர்க்க முடியாததாகிவிட்டது. பின் வந்த ஒரு வார பக்கங்களிலும் அவள் அவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டே இருப்பது அந்த எழுத்துக்களில் பிரதிபலித்தது. இன்று நான் சீக்கிரமாகவே ஆசிரமத்திற்கு சென்று விட்டேன். அவன் வருவானா என ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அவன் வந்தான். அன்று பார்த்ததை விட வேட்டி சட்டை அணிந்து இன்று கம்பீரமாக இருந்தான். அவன் அரசியல்வாதியின் மகன். தன் அப்பாவின் பிறந்த நாளிற்காகவே இந்த உணவு வழங்கும் ஏற்பாடு என்று புரிந்தது. கட்சி தொண்டர்கள் சிலரும் வர அனைவருக்கும் உணவு வழங்கி போட்டோ எடுத்தனர். அவன் மட்டும் ஒதுங்கி நின்றான். அவனை எவ்வளவு அழைத்தும் அவன் செல்லவில்லை. நான் அவனிடம் மெல்ல பேச்சு கொடுத்தேன். நீங்க போகலையா? இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என் அப்பாவுடைய வற்புறுத்தலோட பேர்ல தான் நான் இங்க வந்தேன். சின்ன குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அதை போட்டோ எடுத்து போட்டு ஓட்டு வாங்குற வழக்கம் எப்பதான் போகுமோ என்றான். இதை நீங்க அப்படி பாக்குறீங்க, ஆனா நாங்க
அப்படியாவது இந்த குழந்தைங்களுக்கு ஒருவேளை நல்ல சாப்பாடு கிடைக்குமேன்னு நினைக்கிறோம் என்றேன். அவன் என் பெயரை கேட்டு தெரிந்து கொண்டான். ஆனால் நான் அவன் பெயரை கேட்பதற்கு முன் ஒருவர் வந்து அவனை வலுக்கட்டாயமாக அழைத்து போய் போட்டோ எடுத்துக்கொண்டார். அவன் பெயர் என்னவாக இருக்கும்? இப்படியே நாட்கள் நகர்ந்தது. இன்று எனக்கு மிகவும் முக்கியமான நாள். ஆம், நான் அவனை மறுபடியும் சந்தித்தேன். இன்று வழக்கம் போல டொனேஷன் சம்பந்தமாக ஒருவருக்கு போன் செய்து பேசிக் கொண்டிருந்தேன். அவர் முடியாது என்று கைவிரித்து விட்டார். அந்த கவலையுடன் போனை வைத்து நிமிர அவன் என் முன் நின்று கொண்டிருந்தான். என்ன மிஸ் தமிழரசி, உங்க முகமே சரியில்லையே என்றான். நான் டொனேஷன் கிடைக்காததை சொல்ல, எங்க கிட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்களா என்றான். நல்ல மனசு இருக்கிற யார் வேணும்னாலும் கொடுக்கலாம் சார் என்றேன். அவன் உடனடியாக 50,000 ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்தான். என்ன விஷயமா வந்தீங்க சார் என்றேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள், அதான் அதை இங்க கொண்டாடலாம்னு நினைச்சேன். போன முறை இந்த குழந்தைங்களுக்கு ஒருவேளை நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு நீங்க சொன்னது நினைப்புக்கு வந்துச்சு. அதான் புக் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். எப்போ சார் என்றேன். வர புதன்கிழமை என்று சொல்ல நான் வருத்தத்துடன் ஓ சரி என்றேன். சரி நான் வரேன் என்று அவன் சொல்ல என் உடலை விட்டு உயிர் பிரிவது போன்று இருந்தது. இந்த முறையும் பெயர் கேட்க மறந்துவிட அவசரமாக அவன் பின்னால் ஓடி உங்கள் பேர் என்றேன். அவன் என்னை ஒரு மாதிரியாக பார்க்க, இல்ல டொனேஷன் ரெஜிஸ்டர்ல நோட் பண்ணணும் என்றேன் மழுப்பலாக. செக்குல பாருங்க, கையெழுத்து போட்டிருப்பேன் என்றான். அங்கே முத்து முத்தான எழுத்தில் அவன் பெயர் அச்சிடப்பட்டிருந்தது. இளங்கோவன். ஆம், என்னவனின் பெயர் இளங்கோவன். அதிர்ச்சியில் உறைந்து போனாள் சுலோச்சனா. அரசியல்வாதியின் மகன் இளங்கோவன். அனைத்தும் தன் கணவனை குறிக்க ஒன்றும் புரியாமல் அடுத்த பக்கத்தை திருப்பினாள். அவன் உருவம் அழகாக வரைந்திருந்தாள். என் கணவன் என் தோழியின் காதலன். என்ன இது கொடுமை? அவள் நொந்து போனாள். புதன்கிழமை. இது என் வாழ்க்கையே புரட்டி போட்ட இன்ப நாள். இன்று நான் இளங்கோவை காண கல்லூரி செல்லாமல் விடுப்பெடுத்து ஆசிரமத்திற்கு சென்றேன். ஆசிரமத்தில் ஃபாதர் கேட்க இன்று விடுமுறை என்று முதல் முறை போய் சொன்னேன். அவன் வருகைக்காக காத்திருக்க என்னவன் வந்தான். என் இதயம் படபடவென துடித்தது. நான் அவன் கண்களுக்கு தெரியாமல் ஒளிந்து கொள்ள அவனோ யாரையோ தேடினான். அது என்னைத்தான், எனக்கு தெரியும். நான் மெல்ல அவன் கண்ணுக்கு தெரிய வெளியே வந்தேன். அவன் கண்களால் என்னை கொள்ளையடித்து அப்படியே விழுங்கி கொண்டான். என் உடம்பு சில்லிட்டு போனது. சிறிது நேரத்தில் அனைவரும் சாப்பிட்டு முடிக்க அவன் என் அருகில் வந்தான். கிளம்ப போகிறானே என்று என் மனம் வருந்தியது. தமிழ் என்று சுருக்கமாக அழைத்தான். என்னுடன் காஃபி குடிக்க வர முடியுமா என்று அவன் கேட்க நான் ஆடி போனேன். ஒத்துக்கொள்ளவா இல்லை மறுக்கவா? மனம் திண்டாடியது. மறுக்க மனம் வரவில்லை. ஃபாதரிடம் சென்று சாக்கு போக்கு சொல்லி அவனுடன் கிளம்பினேன். பட்டென்று அவன் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்ல நான் மூச்சு விட முடியாமல் திணறித்தான் போனேன். என்னை கண்ட நாள் முதலே இந்த மயக்கம் என்று சொன்னான். எனக்கும் அதே மயக்கம் என்று சொல்ல முடியாமல் நான் யோசித்து சொல்கிறேன் என்று சொன்னேன். கையில் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்தான். அதில் போன் நம்பர் இருந்தது. அடிக்கடி பேசலாம் என்றான். அடுத்து வந்த நாட்களில் இருவரும் அடிக்கடி சந்தித்ததும் பழகியதும் அவர்களது நெருக்கத்தையும் பற்றி தெளிவாக எழுதியிருந்தாள் தமிழரசி. இதுவரை என் நெருங்கிய தோழி சனாவிற்கு கூட இந்த விஷயத்தை நான் சொல்லவில்லை. அவர் பெரிய இடம். அரசியல் வட்டாரத்தில் எப்படியாவது இது கசிந்து விட்டால் அவர் அப்பா இதை ஏற்க மாட்டார் என்று இளங்கோ என்னை பலமுறை எச்சரித்துள்ளார். அப்படி இருக்க அவளோ மந்திரி மகள். அவளிடம் எப்படி இதை பற்றி சொல்வது? சுலோச்சனா கண்கள் குளமாகியது. இது என்ன குழப்பம்? என் பிறந்த நாள் அன்று காலையில் தான் இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அன்றிரவு என் வீட்டில் நடந்த விழாவுக்கு வந்தபோதுதானே நானும் இளங்கோவும் சந்தித்துக் கொண்டோம். பார்த்தவுடன் பிடித்து போக அவர் கண்களால் என்னிடம் காதல் மொழி பேசினாரே. அடுத்தடுத்து இவர்கள் பழகிய நாட்களில் தானே எங்கள் வீட்டில் கல்யாண பேச்சு நடந்து கொண்டிருந்தது. ஒரே நேரத்தில் என்னையும் பெண் பார்த்து பேச நிச்சயம் செய்தும் இருக்கிறார். தமிழுடன் நெருங்கி பழகியும் இருக்கிறார். கடவுளே, ஒன்றும் புரியவில்லையே. மனம் நொந்து போனாள் சனா. மேற்கொண்டு படிக்க இன்று அவர் என்னிடம் நம்ம விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. சீக்கிரமா எனக்கு வேற வசதியான வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாம உடனடியா கல்யாணம் முடிச்சாகணும் என்றார். இன்னும் என் படிப்பு முடியல, என் லட்சியத்தை நான் அடையல, அதுக்குள்ள கல்யாணமா என்று மறுத்தேன். அதை திருமணம் முடிந்ததும் பார்த்து கொள்ளலாம். உன்னையன்றி ஒருத்தியை நினைவினால் கூட தொடமாட்டேன். நீ இன்றி நான் இல்லை. இன்றே நம் திருமணம், இல்லையேல் நாளை நான் பிணம் என்றான். மனம் பதறினேன். சரி என்றேன். என் மனம் கவர்ந்த ஒருவருடன் என் வாழ்வை துவங்கப் போகிறேன். என்னை தேட வேண்டாம் என்று கடிதம் எழுதி ஆசிரமத்திற்கு அனுப்பினேன். ஹாஸ்டல் காலி செய்து அவருடன் புறப்பட்டேன். மருதமலை கோவிலில் அவர் நண்பர்கள் கணேஷ், சித்தார்த், லியோ, மாலிக் முன்னிலையில் திருமணம் இனிதே முடிவடைந்தது.
எங்கள் திருமணத்தை அவர் போனில் படம் பிடித்துக் கொண்டு அங்கேயே சாப்பிட்டு ஊட்டிக்கு கிளம்பினோம். இன்று நாங்கள் ஊட்டியில் இருக்கிறோம். இது அவருடைய கெஸ்ட் ஹவுஸ். இவ்வளவு பெரிய வீடு. நான் மிரண்டு போனேன். ரம்மியமாக இருந்தது. பனி படர்ந்து எங்கும் பச்சை பசேல் என்று கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. இன்று நான் என் வாழ்க்கையை துவங்க இருக்கிறேன். இன்று எங்களுக்கு முதல் இரவு. இது மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை பயணத்தின் துவக்கம். கண்ணீருடன் சுலோச்சனா அடுத்த பக்கத்தை திருப்ப அது காலியாக இருந்தது. அதற்கு மேல் எழுதவில்லை. அருகில் இருந்த போனை எடுத்து பார்த்தாள். அதில் கேலரி தானாக திறக்க திருமண போட்டோ ஒன்றன் பின் ஒன்றாக திரையில் விரிந்தது. தமிழுடன் இளங்கோ நெருங்கி நின்று கொண்டிருந்தான். அத்தனை போட்டோவிலும் தமிழ் முகம் மலர்ந்து இருந்தது. இவ்வளவு ஆனந்தமாக நான் அவளை பார்த்ததே இல்லையே. தமிழ், நீ எங்கடி இருக்க? இதனடி சோதனை, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று தலையில் கை வைத்து டேபிளில் சாய்ந்து அழுது கொண்டிருக்க, சனா சனா என்று ஒரு குரல் கேட்டது. அத்தியாயம் 7. சனா, சனா, நான் உன் பக்கத்துல தாண்டி இருக்கிறேன். நான் உன் முன்னாடி வந்தா நீ பயப்பட மாட்டியே? வாழ்க்கையே வெறுத்து போயிருக்க, பயம் என்னடி பயம்? இந்த நொடி நெஞ்சு வெடிச்சு சாகலாம் போல இருக்குடி என்றாள். கண நேரத்தில் அவள் முன் ஒரு வெள்ளை நிற உருவம் தோன்றியது. முகம் எங்கும் ரத்தம், உடல் எங்கும் காயம். பார்க்கவே பரிதாபமாக இருந்தது சுலோச்சனாவுக்கு. என்னடி கோலம் இது? எப்படிடி இந்த நிலைமை? யாரு உன்னை இப்படி செஞ்சது? இது விதி செஞ்ச கோலம்டி. நான் எடுத்த அவசர முடிவுனால வந்த விபரீதம். தமிழ், உன் டைரி படிச்சேன். அதுல அதுல என் புருஷன் என் புருஷன் என்று விம்மி விம்மி அழுதாள் சனா. உன் புருஷன்? அதுக்கு முன்னாடி அவன் என் புருஷன். அதுக்கு முன்னாடி இப்படி எத்தனை பொண்ணுக்கு அவன் புருஷனா இருந்திருப்பானோ? தமிழ், அவர் அப்படியெல்லாம் பண்ணிருப்பாருன்னு என்னால இப்ப வர நம்பவே முடியலடி. அது தாண்டி அவன் திறமை. அந்த நினைப்பு தானடி என்னையும் அழிச்சுது. சாக போற கடைசி நிமிஷம் வரைக்கும் நானும் அப்படி தாண்டி நம்பினேன். உனக்கு நான் சொல்றதை விட நீ கண்ணால பாரு, அப்பதான் புரியும் என்று கை நீட்ட அங்கிருந்த சுவற்றில் ஒரு ஒளிப்பட்டு காட்சிகள் படமாக விரிந்தன. முதல் ராத்திரி சுபராத்திரியாக அமைய காலை தலை குளித்து புடவை கட்டி முகம் முழுக்க வெட்கமும் புன்னகையும் நிறைந்திருக்க தமிழ் காஃபியுடன் அவனை எழுப்பினாள். அவன் எழுந்து அவள் கைகளை பிடித்து இழுக்க, விடுங்க இளங்கோ, இன்னுமா உங்க ஆசை அடங்கல? இது ஒரு நாள்ல தீர்ற ஆசையா சொல்லு என்று அவளை இருக்க அணைக்க அவளும் சொக்கி போனாள். போதும் போதும், காஃபி ஆறுது, குடிங்க என்று அவனை தள்ளிவிட, என்னடி அதுக்குள்ள தள்ளி விடுற? இப்ப என்ன அவசரம்? என்ன அவசரமா? நம்ம சீக்கிரம் கிளம்புனாதானே சென்னை சீக்கிரமா போய் சேரலாம். அப்பாவை பார்க்கணும். அவங்க நம்மள ஏத்துக்குவாங்களா? எப்படியாச்சும் அவங்கள சமாதானம் செய்யணும். எவ்வளவு வேலை இருக்குது? இளங்கோவின் முகம் கருத்து போனது. என்னாச்சு இளங்கோ? நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா என்றாள் தமிழ். இல்ல செல்லம். எனக்கு அப்பா கிட்ட பேசத்தான் பயமா இருக்கு. நம்ம வேணும்னா இங்க ஒரு வாரம் தங்கி என்ஜாய் பண்ணலாம். அப்புறமா அப்பாவை போய் பார்க்கலாம். சரியா? என்ன இளங்கோ நீங்க? எப்ப இருந்தாலும் நம்ம பேசதானே போறோம். ஒரு வாரம் கழிச்சு சொன்னாலும், இன்னைக்கே சொன்னாலும் ஒரே விளைவு தான் நடக்கும். இப்படி யாருக்குமே தெரியாம வந்து சந்தோஷமா இருக்கிறது நல்லாவா இருக்கு? ஊர் அறிய கல்யாணம் பண்ணி, அத்தை, மாமா சம்மதத்தோட இங்க வந்திருந்தா, ஒரு வாரம் என்ன, ஒரு மாசம் வரைக்கும் கூட இங்க சந்தோஷமா இருந்துட்டு போலாம். முதல்ல கிளம்புங்க என்று அவசரப்படுத்தினாள். ஓகே ஓகே செல்லம், இங்க எனக்கு ஒரு வேலை இருக்குது. அதை முடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம். சரியா என்றான். அவனது மொபைல் போன் ஒலித்தது. இதோ அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன், 5 நிமிஷம் என்று சொல்லி வைத்தான். காஃபியை குடித்து முடிப்பதற்குள் மீண்டும் போன் சினுங்கியது. அதை எடுத்து பேசினான். இவ்வாறே அவன் குளித்து வருவதற்குள் செல்போன் 10 முறையேனும் வந்திருக்கும். அவனும் வெளியில் சென்று பேசிவிட்டு வந்தான். இதை கவனித்த தமிழ் அவனுடன் விளையாட நினைத்தாள். அவன் குளிக்க சென்றதும் மொபைல் போனை எடுத்து தான் கொண்டு வந்திருந்த பைக்குள் வைத்து அதை அந்த ஸ்டோர் ரூம் உள் வைத்து பூட்டினாள். குளித்துவிட்டு வந்தவன் அவசர அவசரமாக கிளம்பி செல்ல போனை காணாமல் தேடினான். நேரமாகவே தமிழை தேடி வைக்க சொல்லிவிட்டு சென்றான். அவன் கிளம்பி சென்று 1 மணி நேரத்தில் அவனது நண்பர்கள் கணேஷ், சித்தார்த், மாலிக், லியோ 4வரும் வீட்டுக்கு வந்தனர். தமிழ் அவர்களை வரவேற்க பின் இளங்கோ வராததை கண்டவள், அவர் எங்க என்றாள். பின்னாடி வருவான் என்றனர். உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரவா என்றாள். அதுக்கு மாலிக், இந்த டைம் நீ பால் தான் கொண்டு வரணும். அதுதானே தமிழ் சம்பிரதாயம் என்றான். அவள் புரியாமல் விழிக்க லியோ தொடர்ந்தான். டேய், பாப்பாக்கு புரியுற மாதிரி சொல்லுடா. 4 பேருக்கும் ஒரே நேரத்துல எடுத்துக்கிட்டு வரியா, இல்ல தனித்தனியா கொண்டு வரியா என்றான் சித்தார்த். எதுவா இருந்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான் என்றான் கணேஷ். உங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, இது சரியில்லை என்றாள்.
ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிடுங்க. அவரு வந்தா பிரச்சனை ஆயிடும்" என்றாள். அட அதெல்லாம் ஆகாது. நேத்து ராத்திரி இளங்கோவோட, இன்னைக்கு முதல் பகல் எங்க 4 பேரு கூட. இதுதான் எங்க வழக்கம் என்றான் கணேஷ். சி வாய மூடுடா பொறுக்கி நாயே! அவருக்கு தெரிஞ்சா உங்க எல்லாரையும் கொன்னுடுவாரு. உங்கள எவ்வளவு நம்பி இருந்தா, யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணப்ப கூட உங்ககிட்ட மறைக்காம உங்க முன்னாடி கல்யாணம் பண்ணாரு. அவருக்கு துரோகம் நினைக்கிற நீங்கல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. டேய் வளவளன்னு பேசி மூடோட் ஆக்கிட போது மச்சி. இவ வழிக்கு வரமாட்டா என்று சொல்லி நால்வரும் அவளை துயிலுரிக்க அவள் ராசு ராசு என்று கத்தினாள். அவர்கள் உரக்கச் சிரித்தனர். அவன் வெளியில யாரும் வராம காவல் இருக்கான். டோன்ட் வரி பேபி என்றனர். அவள் கூப்பிடாத கடவுள் இல்லை. எந்த தெய்வமும் அவளை காக்க வரவில்லை. கடைசி நொடி வரை தன் கணவன் வந்து தன்னை காப்பாற்றுவான் என்று நினைத்தாள் தமிழ். ஆனால் நடக்கவில்லை. ஒரு அழகான பட்டாம்பூச்சி 4 குரங்குகளின் கையில் மாட்டிவிட்டது. அது ஒவ்வொரு இறக்கையாக பிய்த்து போட்டது. இறுதி வரை போராடி போராடி தோற்று போனாள். மூச்சு முட்டியது, நெஞ்சு வலித்தது. எந்தவித அசைவுமின்றி ஒடுங்கி போனாள். சுய நினைவற்று கிடந்தாள். இளங்கோ அங்கு வந்தான். சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு பேசினான். என்னடா 4 பேருக்கும் ஓகேவா? செம்ம கட்டமச்சி. இதுவரைக்கும் பார்த்த ஃபிகர்ல இது A1 என்று சொல்லி அனைவரும் சிரித்தனர். அனைவரின் சிரிப்பு சத்தமும் அவளை சுயநினைவுக்கு வரச் செய்தது. அதனால தானடா இவ்வளவு நாடகம். கல்யாணம் வரைக்கும் போக வேண்டியதா போயிடுச்சு. இதுவரைக்கும் ஃபிகரை பார்த்தோமா பழகணுமான்னு 4வது நாள் ரூம் போட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். இவ என்னடான்னா ரொம்ப ஓவரா பண்ணுனா. கல்யாணம் பண்ணுனா தான் தொடவே விடுவேன்னு. சரி வந்தது வந்தாச்சு. ஒரு வாரமாச்சு என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா அப்பா கிட்ட கூட்டிக்கிட்டு போ ஆட்டுக்குட்டி கிட்ட கூட்டிக்கிட்டு போன்னு ஒரே நச. அதான் இன்னைக்கே முடிச்சிட்டு சொல்லிட்டேன் என்றான். அவள் தன் சுயபலம் மொத்தத்தையும் கூட்டி எழுந்து நின்றாள். அட பாவி துரோகி, உன்னை எவ்வளவு நம்பினேன்டா. உன்னை சும்மாவே விடமாட்டேன், சும்மாவே விடமாட்டேன். உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்து உள்ள தூக்கி போடுவேன். எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டேன் என்று கத்தினாள். அதுக்கு உன்னை விட்டா தானேடி என்று கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். சுருண்டு விழுந்தாள். நால்வரும் மாறி மாறி அடித்தனர். குத்துயிரும் குலை உயிருமாக அவள் துடித்துக் கொண்டிருக்க ராசுவை அழைத்தான் இளங்கோ. ராசு இவள புதைச்சிடு. இவ இங்க வந்த தடயம் ஒண்ணு கூட இருக்கக்கூடாது என்றான். சரிங்க தம்பி என்று அவளை இழுத்துச் சென்று தோட்டத்தில் புதைக்க மண் மூடியவன் 2 அடி ஆழத்தில் நினைவு வர காத்து கருப்பு அண்டாமல் இருக்க அவனுக்கு மந்திரித்து கொடுத்த தாயத்து சிலதை பையில் வைத்திருந்தான். அதை கொண்டு வந்து அதன் மீது வைத்து உயிருடன் புதைத்தான். மூச்சு முட்டி அவள் உயிர் பிரிந்தது. இருந்தாலும் வஞ்சகமும் பழிவாங்கும் எண்ணமும் அங்கேயே சுற்றி வந்து கொண்டுதான் இருந்தது. அந்த தாயத்து அவளது ஆன்மாவை வெளியில் வரவிடாமல் தடுத்தது. சித்தார்த் போன் ஒலிக்க எடுத்து பார்க்க இளங்கோவின் அப்பா போன் செய்திருந்தார். டே உங்க அப்பா தாண்டா என்று அவனிடம் கொடுத்தான். ஹலோ அப்பா என்று பேசி முடித்து வைத்தவன், டே மச்சான்ஸ் ஒரு குட் நியூஸ், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு என்றான். வாழ்த்துக்கள்டா, மந்திரி பொண்ணுதானே என்று கேட்க ஆமா என்றான். மச்சக்காரன்டா, நேத்துதான் ஒரு முதல் ராத்திரி, அதுக்குள்ள மந்திரி பொண்ணு கூட கல்யாணமா என்று கிண்டல் அடிக்க, போதும் போதும்டா, அப்பா உடனே கிளம்பி வர சொல்லி இருக்கிறாரு, கிளம்புங்க என்றான். அது சரி, எனக்கு போனு அப்பா ஏன் பண்ணாரு? உன் போன் எங்கடா? காலையில இருந்து காணோம்டா. ராசுகிட்ட சொல்லிட்டு போகலாம், அவன் கிடைச்சுச்சுன்னா அதை உடைச்சு தூக்கி போட சொல்லிடலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினர். காட்சி மறைந்தது. வலி, வேதனை, துரோகம் ஒட்டு மொத்தமாக தாக்க தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் சுலோச்சனா. அத்தியாயம் 8. தமிழரசி சொன்னவற்றை தாங்க முடியாமல் சுலோச்சனா வேதனையில் துடித்தாள். சனா, என் நிலைமைய பாத்தியா? எத்தனை கனவுகள் கண்டேண்டி, இப்படி கருக்கிட்டானுங்க பாவிங்க. அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். பழி வாங்கியே தீருவேன். அப்பதான் என்ன மாதிரி அப்பாவி பொண்ணுங்க இப்படி நாசமாகாம காப்பாத்த முடியும். கண்டிப்பா நான் இப்பவே என் அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவங்க எல்லாரையும் கம்பி எண்ண வைக்கிறேன்டி. தேவையில்ல சனா. அது சாமானிய தமிழரசியா இருந்திருந்தா நீ சொன்னபடிதான் நானும் செஞ்சிருப்பேன். இப்போ பல கனவுகள் சுமந்து அது நிறைவேறாமல் செத்து போன பொண்ணுனா அவனுங்கள ரத்தம் பார்க்காம விட மாட்டேன். வேண்டாம் தமிழ், உயிருக்கு உயிர் விலை இல்ல. அவங்கள போலீஸ் பாத்துக்கும். புரியாம பேசாத. இவனுங்க எல்லாரும் பெரிய இடத்து பசங்க. அது மட்டும் இல்ல, இளங்கோ அரசியல் சப்போர்ட் ரொம்ப அதிகம். இதெல்லாம் ஒரு கேஸே இல்ல. சீக்கிரமா வெளியில வந்து மறுபடியும் பொண்ணுங்களை சீரழிக்க தான் செய்வாங்க. நான் அவர் மேல உயிரையே வச்சிருக்கேன் தமிழ். ரொம்ப நம்புனேன். கண்ணால பாக்கலன்னா இதை நான் நம்பியே இருக்க மாட்டேன். அவனை சும்மாவே விடக்கூடாது. நீ சொல்லு, உனக்கு நான் என்ன பண்ணணும்? சொல்லு தமிழ், சொல்லு.
எனக்கு உன் உடம்பு வேணும் சனா. வெறும் ஆத்மாவா இருந்து நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்குள்ள நான் வந்தால்தான் அந்த பாவிங்கள அழிக்க முடியும். கவலைப்படாத. உன் இயல்பு வாழ்க்கைய பாதிக்காம என் வேலைய முடிச்சுட்டு போயிடுவேன். அது பிரச்சனை இல்ல. இளங்கோ என்று கதறி சுலோச்சனா அழுக, கவலைப்படாத சனா. அவன் சுயரூபம் உனக்கு நல்லாவே தெரிய வரும்போது, நீயே அவன கொல்ல சொல்லுவ. அப்போ நான் தான் அவன கொல்லுவேன். இது சத்தியம். போதுமா? என்றாள். அதோட நீ இளங்கோ பக்கத்துல இருக்கிறப்போ, நான் உன் உடம்புல இருக்க மாட்டேன். அதோட நீ உனக்கு தெரிஞ்ச எதையும் இளங்கோ கிட்ட காட்டிக்காம இருக்கணும். எப்பவும் போல இயல்பா இருக்கணும். சரியா? சரி. தமிழ், வா என்று கைகளை விரித்து நின்றாள். அவள் ஒரு ஒளியாக மாறி அவளுக்குள் நான் என மாறிப்போனாள். சிறிது நேரத்தில் இளங்கோ ராசு குதிரையை கூட்டிக் கொண்டு வர அவள் முகம் சரியில்லாததைக் கண்டு காரணம் கேட்க அவளோ உடம்பு சரியில்லை என்று சொல்லி சமாளித்தாள். 2 நாட்கள் அவனிடம் சரியாகவே பேசவில்லை. அவன் ஆசையாக அருகில் வர அவளோ உடம்பு சரியில்லை என்றாள். ராசுவை அழைத்தான் இளங்கோ. ராசு, இன்னைக்கு ராத்திரி ஒரு பொண்ண ஏற்பாடு பண்ண முடியுமா? தம்பி, உங்க மனைவி இருக்காங்களே, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. தினமும் அவளுக்கு மாத்திரை குடுப்பேன். அதுல ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் சேர்த்து குடுத்துட்டா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் முழிப்பா. நீங்க மாறிட்டீங்கன்னு நெனச்சேன் தம்பி, என்றான் ராசு. பலமாக சிரித்தான். திருந்துறதா? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் திருந்துறதுக்கு? நான் அடிப்படையில ரொம்ப நல்லவன் ராசு, என்று சொல்லி சிரித்தான். இந்த நல்லவன் வேஷம் எல்லாம் மாநில அமைச்சர் பதவி கிடைக்கிற வரைக்கும் தான். அப்புறம் தினமும் ஒரு பொண்ணு தான். தினமும் முதலிரவு கொண்டாட்டம் தான். இதெல்லாம் ஒரு பொது சேவை. ஒரு ஃப்ரெஷ் ஃபிகர் வேணும். எவ்வளவு ஆகும்? எவ்வளவு ஆனாலும் பரவால்ல. சரி தம்பி, இப்பலாம் ரொம்ப டிமாண்ட். 1,00,000 வேணும் தம்பி, என்றான். நான் கையோடவே கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் தம்பி, என்றான். அவன் பேசுவதை ஜன்னலோரம் நின்று கேட்டுக்கொண்டிருந்த சுலோச்சனா கண்ணீர் வடித்தாள். அவள் அருகில் தமிழ் ஆத்மா வந்து நின்றது. ராசு விதி முடியிற நேரம் வந்துருச்சு சனா. சற்று நேரத்தில் மாத்திரை கொண்டு வந்தான். செல்லம், இந்த மாத்திரையை போட்டுக்கோ. இப்ப வேண்டாம் இளங்கோ, கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கிறேனே. நீ அப்படித்தான் சொல்லுவ, ஆனா மறந்துடுவ. அதனால இப்பவே நான் கொடுப்பேனா, நீ சாப்பிட்டு தூங்குவியா, சரியா? என்றான். அவன் மாத்திரையை கொடுக்க கொடுக்க அதை வாங்கி கொண்டு வாயில் போட்டு விழுங்கியவள் அந்த தூக்க மாத்திரையை மட்டும் விழுங்காமல் நாக்கடியில் வைத்துக் கொண்டாள். சரி இளங்கோ, இதோ வந்துடுறேன், என்று அடுப்பறை சென்று பாலில் அந்த மாத்திரையை கலக்கி கொண்டு வந்தாள். என்ன இது? பால குடிங்க. நீங்க இன்னைக்கு சரியாவே சாப்பிடலையே. அவள் சொல்வதும் சரிதான். இன்று இரவை நினைத்து ஆனந்தத்தில் அவன் சரியாக சாப்பிடவில்லைதான். அதனால் எதையும் யோசிக்காமல் அதை வாங்கி மடமடவென்று குடித்தான். சற்று நேரத்தில் அவள் உறங்குவது போல நடிக்க தன் வேலை சரியாக நடக்கிறது என்று எண்ணியபடி சாய்ந்து அமர்ந்திருந்தவன் அவனை அறியாமல் உறங்கி போனான். அவன் உறங்கியதும் சுலோச்சனா தமிழரசியின் ஆத்மாவுடன் ராசுவை தேடிச் சென்றாள். இளங்கோ சொல்லியது போல எந்த பெண்ணும் கிடைக்காததால் வருத்தத்துடன் காரில் திரும்பி வந்து கொண்டிருந்தான். பிசுபிசுவென மழை தூறிக்கொண்டிருந்தது. வழியில் முக்காடு போட்டுக்கொண்டு ஒரு பெண் மழையில் இருட்டில் நின்று கொண்டு அவன் காரை பார்த்து நிறுத்தும்படி சைகை செய்து கொண்டிருந்தாள். அவள் முழுவதும் நனைந்திருந்தாள். பார்க்க நல்ல அழகாக இருந்தாள். அவளுடைய அழகு கண்ணை பறித்தது. மழைக்காக முக்காடு போட்டிருப்பாள் என்று நினைத்தான். காரை நிறுத்தி, யாரும்மா, என்ன வேணும்? ஏன் வண்டிய நிறுத்துன? ஐயா, என் பேரு பவளாயி. பக்கத்து மலை கிராமம். என் புருஷன் குடிச்சு குடிச்சு உடல் வெந்து ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். அவனுக்கு வைத்தியம் பார்க்க 75,000 வேணும். நாளைக்குள்ள கட்டணும். நாளையாத இடமில்ல. பணமே கிடைக்கல. நீங்க தயவு பண்ணா அதுக்கு கைமாறா நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். கைமாறுனா நான் என்ன வேணும்னாலும் சொன்னாலும் செய்வியா? வேற வழி இல்லாம தான் வந்திருக்கேன்யா. எனக்கு என் புருஷன் உசுரு முக்கியம். சரி, அப்ப கார்ல ஏறு. போற வழியில விவரமா சொல்றேன். கார்ல ஏறியதும் நான் ஒரு பங்களாவுக்கு கூட்டிக்கிட்டு போவேன். அங்க என்னோட முதலாளி இருப்பாரு. நீ அவர சந்தோஷப்படுத்தினா போதும். நீ கேட்கிற பணத்த விட அதிகமாவே குடுப்பாரு. சரிங்க, என்றாள். அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லாத. சரியா? சரிங்க. அவன் கார் கண்ணாடி வழியாக பார்க்க அவள் இன்னும் முக்காடு போட்டிருக்க, ஏம்மா, அதான் காருக்குள்ள வந்தாச்சுல்ல. அப்புறம் எதுக்கு இன்னும் முக்காடு போட்டுக்கிட்டு இருக்க? எடு, உன் முகத்த கொஞ்சம் பாப்போம், என்றான். அவள் முக்காட்டை விலக்க கண்டவன், சுலோச்சனாம்மா, என்று கண்ணை மூடித் திறந்து உற்று பார்த்தான். நான் சுலோச்சனா இல்லடா, தமிழரசி. அவளுக்குள்ள நான், என்று சொல்லி முகத்தை மாற்றினாள். அவன் பயத்தில் காரை நிறுத்த முயல கார் பிரேக் பிடிக்காமல் போய்க் கொண்டே இருந்தது. அவள் புடவை முந்தானையால் அவன் கழுத்தை சுற்றி நெரித்தாள். அவன் காரை விட்டு இறங்க எவ்வளவோ முயற்சி செய்தும் காரை நிறுத்தவும் முடியாமல் அதை விட்டு குதிக்கவும் முடியாமல் அவள் கைகளால் துடிதுடித்து இறந்து போனான். ஒரு இடத்தில் கார் நின்றது. சுலோச்சனா இறங்கிக் கொள்ள அந்த கார் வேகம் எடுத்து மலை உச்சிக்கு சென்று அங்கிருந்து கீழே உருண்டு விழுந்தது. மறுநாள் காலை
இளங்கோ கண்விழித்து பார்க்கும்போது அருகில் சுலோச்சனா எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். தான் கொடுத்த மாத்திரையின் விளைவு என்று நினைத்தவன், தான் தூங்கிப் போனது எவ்வாறு என்று குழம்பியபடியே, இந்த ராசு எங்க? நைட்டு வந்தானா இல்லையா? என்று வீடு முழுக்க தேட அவன் வந்த சுவடே தெரியவில்லை. செல்போன் அடிக்க எடுத்து பேசினான். சார், நாங்க ஊட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். ம், சொல்லுங்க சார். அவனது கார் எண்ணை சொல்லி, அது உங்களுடையது தானே என்றனர். இளங்கோவன் என்கிற பெயரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சரியா? ஆமா சார். என்ன விஷயம்? அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகி பள்ளத்தாக்குல விழுந்து கிடந்துச்சு. அதுல இருந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. சார், அந்த வண்டிய எங்க வீட்டு வேலைக்காரர் ராசு தான் எடுத்துக்கிட்டு போயிருந்தான். நான் உடனே வரேன் என்று சொல்லி போனை வைத்தான். சுலோ, நம்ம ராசுக்கு விபத்து நடந்துருச்சாம். நான் உடனே போய் பார்த்துட்டு வரேன். நீ இங்கே பத்திரமா இரு. சரியா? என்று அவசரமாக டாக்ஸி புக் செய்து கிளம்பி போனான். அவள் வெற்றி புன்னகையை உதிரச் செய்தாள். முதல் தலை மண்ணில் விழுந்தது. இன்னும் 5 பாக்கி. அவர்களையும் பழி தீர்ப்பேன் என்றது தமிழின் ஆத்மா. அத்தியாயம் 9. இளங்கோ போலீஸ் ஸ்டேஷன் சென்று தான் யார் என்று விவரம் சொல்ல ராஜ மரியாதையுடன் பேச ஆரம்பித்தார் இன்ஸ்பெக்டர். சார், காலையில தகவல் கிடைச்சதும் சம்பவ இடத்துக்கு போனோம். சின்ன பள்ளத்தாக்குல தான் கார் கீ விழுந்திருந்துச்சு. அதனால மேல எடுக்கிறது கஷ்டமா இல்ல. நம்பர் வச்சு விசாரிச்சு பார்த்தப்போ சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, பேரு இளங்கோவன்னும் இந்த கான்டாக்ட் நம்பரும் கொடுத்தாங்க. கார்ல வந்தவருக்கு கழுத்துல நல்ல அடி. ஸ்டியரிங் உள்ள தலை மாட்டி கழுத்து இறுக்கி இருக்கணும். அதான் கழுத்தெலும்பு உடைஞ்சு ஸ்பாட் டெத் ஆகியிருக்காரு. ஓ, சரிங்க சார். அவன் என் வீட்டு வேலைக்காரன் தான். ஒரு பர்சனல் வேலை விஷயமா அனுப்பியிருந்தேன். இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் குடும்பத்துக்கு சொல்லியாச்சா? இல்ல சார். அவனுக்கு குடும்பமும் இல்ல. சின்ன வயசுல இருந்தே யாருமே இல்ல. இங்க எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வேலைக்கு இருக்கிறான். இதுவரைக்கும் கல்யாணமும் பண்ணிக்கல. ஓ, சரி. அப்போ மத்த ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். இங்க ஒரு சைன் பண்ணிடுங்க என்று ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு அங்கிருந்து அனுப்பி வைத்தார். வீட்டுக்கு வந்த இளங்கோவிடம் நடந்தவற்றை கேட்டு தெரிந்து கொண்டாள் சுலோச்சனா. அடுத்த நாள் முத்து வேலைக்கு வந்திருந்தாள். வழக்கம் போல இல்லாமல் பாவாடை தாவணி உடுத்தி மேலே ஒரு ஸ்வெட்டர் போட்டிருந்தாள். என்ன முத்து, ஒரேடியா லீவ் போட்டுட்ட என்று சுலோச்சனா கேட்க, காய்ச்சல் விட நாளாயிடுச்சுக்கா என்றாள். சரி சரி, வேலையை பாரு. இளங்கோ அங்கு வர அவள் உடை மாற்றத்தை கவனித்தான். சுலோச்சனா அங்கு இல்லாதது பார்த்து, பின், என்ன முத்து, ஒரேடியா எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்க? நிலாவை மேகம் மறைச்சு வச்சாலும் அது அழகு வெளிப்பட்டே தீரும். அது மாதிரிதான் உன்னுடைய வயசும் இளமையும் என்று சிரித்தான். ஐயா, உங்க பேச்சே சரியில்லை. நான் அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் வேலைக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அக்கா எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்க பணம் எல்லாம் கொடுத்தாங்க. நான் கேட்காமலேயே எனக்கும் மருந்து வாங்க பணம் கொடுத்து விட்டு இருந்தாங்க. அந்த நன்றி கடனுக்காகத்தான் வேலைக்கு வந்தேன். நீங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணா நான் அக்கா கிட்ட சொல்லிடுவேன் என்று மிரட்டும் தொனியில் சொல்லிவிட்டு சென்றாள். நீ எல்லாம் என்ன மிரட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. இருடி, இரு. இதுக்கெல்லாம் ஒரு நாள் உனக்கு பதிலடி கொடுக்கிறேன் என்று மனதுக்குள் கருவினான். அடுத்த நாள் இளங்கோ போன் பார்த்து சத்தமாக சிரித்துக் கொண்டிருந்தான். என்ன இப்படி ஒரு சிரிப்பு என்றாள். என் ஃப்ரெண்டு கணேஷ் இருக்கான்ல, நம்ம கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தான். சரியா நினைவில்ல என்றாள். அவன் எப்பவும் ஃபேஸ்புக்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பான். ஒரு ஜோக் ஷேர் பண்ணியிருந்தான். அதை பார்த்து தான் சிரிச்சேன் என்றான். தமிழ், அவர் சொன்னதை கேட்டியா? அடுத்த தலை விழும் நேரம் வந்துருச்சு என்று சொல்ல அவளுக்குள் இருக்கும் தமிழின் ஆத்மா ஆமாம் என்றது. சுலோச்சனா போலியான பெயரில் முகநூல் பக்கத்தை துவங்கினாள். அதில் அழகான ஒரு பெண்ணின் போட்டோவும் வைத்து கணேஷுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க அவனோ அடுத்த நொடியே அதை அக்செப்ட் செய்தான். சிறிது நேரத்தில் மசால் வடையை தேடி வரும் எலி போல அவனாகவே பேச்சை ஆரம்பித்தான். ஹாய், ஐ எம் கணேஷ். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சிறிது நேரம் கழித்து சுலோச்சனா பதில் அனுப்பினாள். 2 நாள் முழுவதும் இருவரும் நிறைய பேசினர். தான் மிகவும் நல்லவன் என்றும் எந்த பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை என்றும் தான் பேசும் முதல் பெண் நீதான் என்றும் கதையளந்து விட்டான். அவளும் அவனை மிகவும் பிடித்திருப்பதாக சொன்னாள். இருவரும் காதலை பரிமாறிக்கொண்டனர். திடீரென அவள் கணேஷுக்கு போன் செய்து தனக்கு திருமணம் நிச்சயிக்கப் போகிறார்கள். இதில் உடன்பாடில்லை. எனக்கு நீ வேண்டும் என்றாள். அவள் இருப்பிடம் ஊட்டி என்று ஏற்கனவே சொல்லியிருக்க அவனுக்கு வசதியாக இருந்தது. நான் அங்க வந்துடுறேன். நீ என் கூட கிளம்பி வந்துடு. யாருக்கும் தெரியாம ரகசியமா வா என்று சொன்னான். மறுநாள் கணேஷ் ஊட்டி வந்து விட்டான். அங்கு ஒரு ரெஸ்டாரண்டில் ரூம் எடுத்து தங்கினான். இளங்கோ ஊட்டியில் இருப்பதை ஏற்கனவே அறிந்திருந்ததால் அவனுக்கு போன் செய்தான். இளங்கோ போன் அடிக்க அதில் கணேஷ் நம்பர் இருக்க போனை எடுத்து பேசினான். ஹலோ கணேஷ், எப்படிடா இருக்க?
நான் நல்லா இருக்கேன் மச்சி. உன் ஹனிமூன்லாம் எப்படி போய்க்கிட்டு இருக்கு? என்று உற்சாகமாக பேசினான். அது ஏதோ போகுதுடா. நமக்கு ஹனிமூன்லாம் புதுசா என்ன? அதானே என்று பலமாக சிரித்தான் கணேஷ். என்னடா மச்சான், குரல்ல எப்பவும் இல்லாத உற்சாகம் துள்ளி குதிக்குது. என்ன விஷயம்? என்றான் இளங்கோ. எல்லாம் நல்ல விஷயம் தான்டா மச்சான். Facebookல நான் விரிச்ச வலையில ஒரு பக்ஷி சிக்கியிருக்கு. செம்ம அழகு. சூப்பர்டா! எப்போ சாந்தி முகூர்த்தம்? எல்லாம் இன்னைக்கு தான்டா. பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். அட பாவி! துரோகி! நான் இல்லாமலா? என்றான் இளங்கோ கோபமாக. டேய் மச்சான்! நீ இல்லாமலா? அதுக்கு தானே உனக்கு ஃபோன் பண்ணுனேன். நான் இப்போ ஊட்டில தான் தங்கியிருக்கிறேன். பார்ட்டி இந்த ஊரு தான். அதான் நான் இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல தங்கியிருக்கிறேன். பார்ட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நீ கிளம்பி வா மச்சான் என்று தான் தங்கியிருக்கும் ரெஸ்டாரண்ட் பெயரையும் ரூம் நம்பரையும் சொன்னான். சிட்டா பறந்து வரேன் மச்சி என்று ஃபோனை வைத்தான் இளங்கோ. சுலோச்சனாவிடம் சென்றான். செல்லம், ஒரு முக்கிய பிரமுகர் ஒருத்தர் ஊட்டி வந்திருக்கிறாரு. அவர போய் பார்த்துட்டு 1 ஹவர்ல வந்துடுறேன். நீ பார்த்து ஜாக்கிரதையா இரு. சரியா? என்றான். காலையில விடிஞ்சதும் போய் பார்க்கலாம்ல. இருட்டுல ஏன் கிளம்புறீங்க? என்றாள் மறுப்பாக. இல்லடா செல்லம், அவரு நாளைக்கு காலையில சீக்கிரமா கிளம்பி டெல்லி போயிடுவாரு. அப்புறம் மீட் பண்ணவே முடியாது. நான் போயிட்டு வந்துடுறேன் செல்லம் என்று வழக்கத்துக்கு மாறாக குழைய அது சகிக்காமல் சரி என்றாள். தமிழின் ஆத்மாவிடம் பேசினாள் சுலோச்சனா. என்ன தமிழ், இவன் சொல்லிட்டு போறத பார்த்தா அந்த கணேஷ பார்க்கத்தான் போறான்னு நினைக்கிறேன். இவன் அங்க இருந்தா காரியமே கெட்டுடுமே என்றாள். கவலைப்படாத சனா, இவன் இங்க இருக்கிறது நமக்கும் தடங்கல் தான். அவன் போகட்டும். ஆனா அந்த இடத்துக்கு வரவிடாம நான் பாத்துக்கிறேன் என்றாள் தமிழ். நடுவழியில் இளங்கோ கார் நகர மறுத்து நின்றது. எவ்வளவு முயன்றும் ஸ்டார்ட் செய்ய முடியாமல் போகவே மெக்கானிக்குக்கு போன் செய்ய முயற்சித்தான். ஆனால் அங்கே சிக்னல் இல்லை. அந்த வழியாக வரும் வண்டியை நிறுத்த எவ்வளவோ முயற்சி செய்தும் வண்டி நிற்காமலேயே போனது. இவன் நிற்பது அவர்கள் கண்ணுக்கு தெரிந்ததாகவே இவனுக்கு தோன்றவில்லை. அப்படி ஒரு மாயை தோற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது தமிழின் ஆத்மா. அதே வேளையில் கணேஷ் ரூமில் ஆவலாக காத்து கொண்டிருக்க ரூம் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தான். தான் எண்ணி காத்திருந்த பெண் இவள் இல்லை என்றாலும் யோசனையுடன் சுலோச்சனாவை உள்ளே வரவிட்டான். பின்னர் எங்கோ பார்த்த நினைவில், நீங்கள் நீங்கள் இளங்கோவின் மனைவிதானே என்றான். ஆமாம் என்றாள். நீங்க எப்படி இங்க என்று சந்தேகமாக கேட்க, உன் கூட Facebookல பேசின பொண்ணு நான் தான் என்றாள். அவன் கோபமும் குழப்பமும் ஒன்று சேர, எதுக்கு இந்த நாடகம்? என்ன உன்னோட திட்டம் என்று கத்தினான். துடிக்க துடிக்க என்ன கொலை பண்ண உன்ன நான் பழி தீர்க்க வேண்டாமா என்று அமானுஷ்யமாக சிரிக்க, என்ன உளற? நான் எப்போ உன்னை கொலை செஞ்சேன்? நினைவில்லையா? நல்லா பாருடா என்று கோபமாக கத்தியபடியே சுலோச்சனா முகம் மாறி தமிழரசி முகம் தெரிய அவன் பயந்து பின்வாங்கினான். அவள் கைகள் நீண்டது. அவன் கழுத்தை பிடித்து அவன் தலையை சுவற்றில் மோதச் செய்தது. அவன் மயங்கிச் சரிந்தான். அவன் அரை மயக்கத்தில் இருக்க குடிக்க வாங்கி வைத்திருந்த விஸ்கியை வாயை திறந்து ஊற்றினாள். அங்கிருந்த குளியல் அறைக்கு அவன் கால்களை பிடித்து இழுத்துச் சென்று பாத் டப்பில் போட்டாள். தண்ணீரை திறந்துவிட்டு முழுகடித்து அவனை கொலை செய்தாள். 2ஆம் தலை மண்ணில் விழுந்தது. அத்தியாயம் 10. இளங்கோ தொடர்ந்து முயற்சி செய்து தோற்றுப்போன வெறுப்பில் கடுப்பாகி தன் காரை காலால் உதைத்தான். வண்டி ஸ்டார்ட் ஆகியது. இளங்கோவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. காரை எடுத்து நேரமாகி விட்டதால் வீட்டிற்கே திரும்பி வந்து விட்டான். ஹாலில் சோஃபாவில் அமர்ந்தபடியே சுலோச்சனா உறங்கிக் கொண்டிருக்க அவளை அழைத்து, ஏண்டா செல்லம், எனக்காக வெயிட் பண்ணி இப்படியே தூங்கிட்டியா? வா, உள்ள வந்து படு. வழியில வண்டி கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு என்றான். அவள் சரி என்று சொல்லி படுக்கை அறைக்கு செல்ல, இவ்வளவு நேரம் அவன் பட்ட இம்சையில் உடம்பு அடித்து போட்டார் போல உறக்கம் வந்து தூங்கி போனான். மறுநாள் காலை இன்ஸ்பெக்டர் போன் செய்தார். கணேஷ் இறந்து போன விஷயத்தை கூற அவன் அதிர்ந்து ஸ்டேஷனுக்கு ஓடினான். வாங்க இளங்கோ, இறந்து போனவர் உங்களுக்கு என்ன உறவு முறை? அவர் இறக்கறதுக்கு முன்னாடி கடைசியா உங்ககிட்ட தான் போன்ல பேசி இருக்காரு. அந்த நம்பரை வச்சுதான் நாங்க உங்களுக்கு கால் பண்ணோம். சார், அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சார். நான் அவனை பார்க்க வரதா சொல்லி இருந்தேன். ஆனா நான் போயிட்டு இருந்தப்போ என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆகிட்டதுனால நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். அவரு நல்லா குடிச்சிருக்கிறாரு. பாத் டப்ல வழுக்கி விழுந்து தலையில அடிபட்டுருச்சு. மயங்கி இறக்குறப்போ தண்ணி ரொம்பி மூச்சு விட முடியாம இறந்து போயிருக்காரு. மிகவும் குழம்பி போனான் இளங்கோ. அவர் பெற்றோர் குடும்பத்தார் அனைவருக்கும் தகவல் தெரிவித்து மற்ற காரியங்களுக்கு கூடவே இருந்து பார்த்து கொண்டான். தன் நண்பனின் மரணத்தில் மிகவும் குழம்பி போனான். சோர்ந்து போயிருந்தான். அந்த வேளையில் அடுத்த உயிரை எடுக்க முடிவு செய்தது தமிழின் ஆத்மா. இளங்கோ மொபைலில் இருந்து லியோவிற்கு குறுஞ்செய்தி அனுப்பினாள் சுலோச்சனா. டே மச்சான், எப்படி இருக்கடா?
நல்லா இருக்கேன்டா. கணேஷ் இறந்தது மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. நானும் அத நினைச்சு தான்டா சோர்ந்து போயிருந்தேன். ஆனா, அதுக்கு மருந்து போடுற மாதிரி ஒரு செம்ம கட்ட மாட்டியிருக்குடா. நீ வந்தா என்ஜாய் பண்ணலாம். ஃபோன் பண்ணவாடா? இதையெல்லாம் நீ எஸ்எம்எஸ் அனுப்ப மாட்டியே? இல்லடா, என் மனைவி பக்கத்துல இருக்கிறா. அதான். நீ கிளம்பி வாடா என்றான். பசங்க எல்லாருக்கும் சொல்லிட்டியா? இல்ல மச்சான். கணேஷ் இல்லாத நேரத்துல இப்படி சொன்னா பசங்க கடுப்பாங்களாம். அதனால உன்கிட்ட மட்டும் தான் சொல்றேன். யாருக்கும் சொல்லாத. நீ மட்டும் வா. உன் கார்ல வராத. ஏதாவது டாக்ஸி புடிச்சு வா என்றான். ஏன்டா? நான் சொல்றத செய். எல்லாம் காரணமா தான் சொல்றேன். சரி என்றான். நீ வந்ததும் எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பு. நான் எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்றேன். அனைத்து குறுஞ்செய்திகளையும் அழித்துவிட்டு இளங்கோவிற்கு தெரியாமல் இருந்த இடத்திலேயே வைத்து விட்டாள். இளங்கோவிடம் சென்று அவளாகவே பேச்சை ஆரம்பித்தாள் சுலோச்சனா. இளங்கோ, இப்படி சோர்ந்து போயிட்டா எப்படி? மனிதர்களா பிறந்தா மரணம் ஒரு நாள் வரத்தான் செய்யும். சிலருக்கு சீக்கிரம், சிலருக்கு லேட் ஆகும். அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு தெரியாம இருக்குமா சுலோ? ஆனா கணேஷ்க்கு சாகுற வயசா? நான் மட்டும் அன்னைக்கு சீக்கிரம் போயிருந்தா அவனுக்கு இப்படி ஆயிருக்காது என்று உளற, என்ன சொல்றீங்க? அப்போ அன்னைக்கு அவர பார்க்கத்தான் போனீங்களா? என்று தெரியாதது போல கேட்க, சுதாரித்தவன், இல்லடா, நான் முக்கிய பிரமுகர பார்க்க போனப்போ அவன் ஃபோன் பண்ணுனான். அதான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதத்தான் சொல்ல வந்தேன் என்றான். சரி விடுங்க இளங்கோ. இங்க நம்ம வந்தது ஹனிமூனுக்கு. உங்களுக்கு நினைப்பிருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. எங்கேயாவது வெளியில போகலாமா? எங்க போகலாம்? எல்லா இடத்துக்கும் தான் போயிட்டு வந்துட்டோமே! அப்போ நான் ஒரு இடம் சொல்றேன். இங்க பைன் ட்ரீ ஃபாரஸ்ட் இருக்கு. அங்க போகலாம் என்றாள். இப்பவே நேரம் ஆயிடுச்சு. இருட்டுற நேரம். அங்க இருக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடலாங்க. இருவரும் கிளம்பி அங்கு சென்று கொஞ்சம் நேரம் காலார நடந்தனர். உங்க ஃபோன் குடுங்க. ஃபோட்டோ எடுக்கலாம். என்னோடது அவ்வளவு கிளாரிட்டி இல்லைங்க என்று ஃபோனை வாங்கிக் கொண்டாள். மிகவும் குஷியாக வந்து கொண்டிருந்தான் லியோ. ஊட்டி மலைப்பகுதியில் வந்து கொண்டிருக்கையில் இளங்கோ ஃபோனிற்கு குறுஞ்செய்தி அனுப்ப பைன் ட்ரீ ஃபாரஸ்ட் வரும்படி பதில் வந்தது. போதும் சுலோச்சனா, இருட்டுற மாதிரி இருக்குது. கிளம்பலாம் என்றான். இளங்கோ காருக்கு செல்ல இருவரும் காருக்குள் ஏறி அமர்ந்தனர். காரை ஸ்டார்ட் ஆகாமல் செய்தது தமிழின் ஆத்மா. எவ்வளவு முயன்றும் ஸ்டார்ட் ஆகவில்லை. கடுப்பாகி அவளிடம் கத்தினான். இந்த காரோட ஒரே தொல்லையா போச்சு. உங்க அப்பா கார் அனுப்ப சொன்னா டப்பா வண்டி அனுப்பியிருக்காரு. அவள் அமைதியாக இருக்க, நான் போயிட்டு மெக்கானிக்க கூட்டிக்கிட்டு வரேன். இங்கேயே இரு என்றான். இளங்கோ, எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குது. இருட்டிட்டு வேற இருக்குது என்று பொய்யாக நடிக்க, இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு கூட தெரியல. என் கூட இந்த பணியில அலைவியா? ஒழுங்கா காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இரு. நான் போயிட்டு வந்துடுறேன் என்று அவள் பதிலுக்கு கூட காத்திராமல் கிளம்பி போனான். அவன் போன நேரத்தில் சுலோச்சனா காட்டுக்குள் சென்று மறைந்து கொண்டாள். லியோ அங்கு வர அவனுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக, உள்ள வா மச்சான், நான் உன்னை பார்த்துட்டேன் என்றான். அங்கே இளங்கோ கார் நிற்பதை கண்டவன் அவன் உள்ளே இருப்பான் என்று நினைத்து அங்கே சென்றான். சிறிது தூரம் சென்றதும் தூரத்தில் ஒரு பெண் வேகமாக ஓடிக்கொண்டிருக்க, அவள்தான் இளங்கோ சொன்ன பெண்ணாக இருக்க வேண்டும். தப்பித்து போகிறாள் போல என்று நினைத்து அவளை துரத்தி கொண்டு ஓடினான். மலை உச்சிக்கு சென்றதும் அவள் நின்றாள். அவனும் மூச்சு வாங்க, இதுக்கப்புறம் எப்படி ஓடுவ என்று கலகலவென்று சிரித்தான். பின்னர் அவளை பிடிக்க வேகமாக அருகில் வர சட்டென்று நகர்ந்து விட்டாள். அவன் நிலை தடுமாறி மலையில் இருந்து விழ அதன் நுனியை பிடித்துக்கொண்டு, காப்பாத்து, காப்பாத்திளங்கோ, காப்பாத்திளங்கோ என்று கத்தினான். அவன் வரமாட்டான்டா என்று திரும்ப தமிழ் முகம் தெரிந்தது. நீ நீ எப்படி இங்க என்று அவன் பயத்தில் உளர, நான் தாண்டா உன்னை கொல்ல வந்திருக்கேன் என்று சொல்லி அவன் கைகளை தட்டிவிட அவன் மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து அவன் உயிர் பிரிந்தது. அவள் வேகமாக கார் நிற்கும் இடத்திற்கு வர இளங்கோ அவளை தேடி காட்டுக்குள் நுழைந்து விட்டான். சுலோச்சனா, சுலோச்சனா என்று கத்திக்கொண்டே வர, நான் இங்க இருக்கேன் இளங்கோ என்று குரல் கொடுத்தாள். எங்க போய் தொலைஞ்ச? நான் பயந்தே போயிட்டேன். ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் இளங்கோ என்று சமாளித்தாள். மெக்கானிக் சிறிது நேரத்தில் அவன் காரை ஸ்டார்ட் செய்து கொடுத்தான். மூன்றாம் சம்காரம் முடிந்த திருப்தியில் சுலோச்சனாவும் தமிழின் ஆத்மாவும் நிம்மதியாக கண்மூடி உறங்கினார்கள். அத்தியாயம் 11. 2 நாட்கள் கழிய வாசலில் வந்து நின்றனர் மாலிக் மற்றும் சித்தார்த். அவர்கள் வருகையை எதிர்பார்க்காத இளங்கோ அவர்களை ஓடிச் சென்று வரவேற்றான். மாலிக்கை கட்டி அணைக்க அவன் இளங்கோவின் கைகளை தட்டிவிட்டான். அவன் முகம் மிகவும் கோபமாக இருந்தது. என்னாச்சு மச்சான்? எதுக்கு கையை தட்டி விடுற? லியோ எங்கடா என்றான் சித்தார்த். அவன் ஊர்ல தான் இருப்பான். என்ன ஏன்டா கேக்குற? சித்தார்த் கடுப்பானான். என்னடா இப்படி சொல்ற? எங்க காதுல பூ சுத்துறியா? என்னடா உங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றான் இளங்கோ.
நடிக்காதடா! நீ கூப்பிட்டு தான்டா அவன் இங்க வந்தான். எங்களுக்கு தெரியாதுன்னு நெனச்சுக்கிட்டியா? அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தான்" என்று நடந்த அனைத்தையும் சொல்ல, நாங்க தான் வரலன்னு சொல்லிட்டோம். அவன் இங்க வந்ததுல இருந்து காணோம். அவன ரீச் பண்ணவே முடியல. விசாரிச்சு பார்த்தோம். கடைசியா அவன் பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்து இறங்கியிருக்கான். இளங்கோ மிகவும் குழம்பி போனான். மாலிக், சித்தார்த் யாரோ நமக்கு எதிரா சதி பண்றாங்க. எனக்கு 1 டே டைம் குடுங்க. உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன். எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு கணேஷ் மரணத்துல கூட சந்தேகம் இருக்குது. அவன் மரணத்த விசாரிச்ச காவல் அதிகாரி கூட அதுல மர்மம் இருக்கிறதா சொன்னாரு. சிசிடிவி கேமரா கூட அந்த நேரம் மட்டும் வேலை செய்யாம போயிடுச்சு. நான் தான் அவன் இங்க வந்த நோக்கம் தவறானது. போலீஸ் இத நோண்டுனா தேவையில்லாத பிரச்சனை வரலான்னு கேஸ முடிக்க சொல்லிட்டேன். அது எவ்ளோ பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு புரியுது. அவன் பேச்சைக் கேட்ட இருவருக்கும் அவன் சொல்வதில் சிறு நம்பிக்கை உதிக்க, சரி என்றனர். இளங்கோ அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி முடிந்தவரை துப்பு துலக்க ஆரம்பித்தான். இது அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த தமிழின் ஆத்மா அடுத்த பலிகளை விரைவில் முடிக்க முடிவு செய்தது. மாலிக் மற்றும் சித்தார்த் இருவரும் இளங்கோ வீட்டிலேயே தங்கினர். இளங்கோ வெளியில் சென்றதும் சுலோச்சனா மெதுவாக இருவரிடமும் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள். அண்ணே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். அவர் நடவடிக்கை கொஞ்ச நாளாவே சரியில்ல. நேரங்கெட்ட நேரத்துல வெளியில போறாரு. கணேஷ் அண்ணா இறந்தப்போ ராத்திரி என்கிட்ட பொய் சொல்லிட்டு அவர பார்க்க போயிருக்கிறாரு. ஆனா மறுநாள் கேட்டப்போ கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு பொய் சொல்லிட்டாரு. அன்னைக்கு அப்படித்தான் ஃபோன்ல லியோ அண்ணாக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் பார்த்ததும் அப்படியே டெலீட் பண்ணிட்டாரு. நீங்க இப்ப வந்து லியோ அண்ணாவ காணோம்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அண்ணா, என்றாள் ஒன்றுமே அறியாதவள் போல. அவள் பேச்சை உண்மையென நம்பிய இருவரும் இளங்கோ மீது கடும் கோபம் கொண்டனர். அவன் இப்ப எங்க? நாங்க அவன உண்டு இல்லன்னு பண்ணிடுறோம் என்று வெறியுடன் கேட்க, எனக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துக்கு பேரெல்லாம் தெரியாது. போற வழி மட்டும் தான் தெரியும் என்று சொல்ல, எங்களோட வந்து வழிய காட்டு என்றனர் இருவரும். கோவத்துல அவர ஒண்ணும் பண்ணிட மாட்டீங்களே என்று பாவமாக முகத்தை வைத்து கேட்க, அது அவன் சொல்ற உண்மைய பொறுத்து தான் இருக்கு என்றனர். இருவரும் சேர்ந்து அவள் சொன்ன இடத்திற்கு சென்றனர். அது ஒரு பெரிய வீடு. காட்டுக்கு நடுவில் இருக்கும் மர வீடு. காட்டுக்கு சுற்றுலா வருபவர்கள் இளைப்பாற கட்டிய சிறு மர வீடு. பாழடைந்த அந்த வீட்டிற்கு வந்ததும், "இளங்கோ எங்கே?" என்றனர். "உள்ள இருக்கிறாரு" என்று சொல்லி அழைத்து வந்தாள். அந்த வீடு மிகவும் ஒட்டடையுடன் நீண்ட நாள் உபயோகமின்றி இருந்தது. ஜன்னல்கள், கதவுகளில் செடி கொடிகள் படர்ந்திருந்தன. ஒரு திகில் அனுபவம் இருவருக்கும் ஏற்பட, கதவை யாரோ வெளிப்புறமாக சாத்துவது போல சத்தம் கேட்டது. இருவரும் திடுக்கிட்டு சுலோச்சனாவை தேட அவள் அங்கே இல்லை. குழப்பத்தில் இருவரும் பிரிந்து அங்கிருக்கும் ஒவ்வொரு அறையாக தேடினார்கள். ஒவ்வொரு அறையும் பயமுறுத்தியது. வேர்த்து விறுவிறுத்து போகவும் இருவரும் ஆரம்பித்த இடத்திற்கே வந்து நின்றனர். சுலோச்சனா அங்கே நின்று கொண்டிருக்க, "எங்க போன? உன்னத்தான் தேடிக்கிட்டு இருந்தோம்" என்று சொல்ல அவள் கலகலவென சிரித்தாள். "உங்க கதைய முடிக்காம நான் எங்கேயும் போக மாட்டேன்" என்று வேகமாக சிரிக்க, "யாரு? யாருடி நீ? நீ எங்க கதைய முடிப்பியா? உன்ன நாங்க விட்டா தானே! உன்னை என்ன பண்றோன்னு பாரு" என்று அவளை நோக்கி இருவரும் வர, அங்கே ஜன்னலில் படர்ந்திருந்த கொடிகள் அவர்களது கை கால்களை கட்டி இழுத்து சுவரோடு ஒட்டியபடி கட்டி வைத்தது. அவர்கள் பயத்தில் மறுபடியும், "யாரு? யார் நீ?" என்று கேட்க, "நான் தான்டா தமிழரசி" என்று முகத்தை மாற்றிக் காட்ட, இருவரும், "அப்போ சுலோச்சனா?" என்றனர் எச்சிலை விழுங்கியபடி. அவளுக்குள்ள "நா" என்று பலமாக மறுபடியும் சிரித்தாள். அந்த சிரிப்பொலி அடங்குவதற்குள் அந்த கொடிகள் இருவரின் கழுத்தையும் இறுக்கிக் கொன்றது. 4 பேரின் உயிரையும் பறித்த திருப்தியுடன் வீட்டிற்கு வந்தனர். இளங்கோ வீட்டிற்கு வந்ததும் தன் நண்பர்களை தேட அவர்கள் திடீரென்று கிளம்பி போய்விட்டதாக பொய் சொன்னாள் சுலோச்சனா. இளங்கோ அதற்கும், "போகட்டும், என்னையே அவனுங்க சந்தேகப்படுறானுங்க. நாளைக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிடும்" என்றான். சுலோச்சனாவிற்கு சிறிது கலக்கமாக இருக்க, "எப்படி?" என்றாள். "அது நாளைக்கு தெரியும்" என்று சொல்லி போய்விட்டான். மறுநாள் பட்டப்பகலில் இளங்கோ மது அருந்திக் கொண்டிருக்க, சுலோச்சனா மன வருத்தத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். முத்துச்செல்வி அவனுக்கு ஆம்லெட் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போனாள். அவள் போவதையே காம பார்வை பார்த்து கொண்டிருந்தான் இளங்கோ. அத்தியாயம் 12. முத்துச்செல்வியை காம பார்வை பார்த்தவுடன் சுலோச்சனா மனம் பதறியது. "முத்து, வேலை செஞ்சது போதும், நீ கிளம்பு" என்றாள். "இல்லக்கா, இன்னும் சமையல் முடியல, நான் முடிச்சிட்டு போயிடுறேன்" என்றாள். அதற்குள் சுலோச்சனாவை அழைத்தான் இளங்கோ. "என்ன விஷயம்?" என்றாள் கோபமாக. "என்னடி குரல்லாம் உசருது? வர வர உனக்கு கூட என்ன பார்த்தா இளக்காரமா போயிடுச்சுல்ல? மாநில அமைச்சராகணும்னு கொஞ்சம் நல்லவனா நடந்துக்கிட்டா ஆளாளுக்கு ஏறி மிதிக்கிறீங்களா?
எவனோ ஒருத்தன் என் கூடயே விளையாடுறான். என் பவர் தெரியாம. இன்னைக்கு அவன் கதைய முடிக்கிறேன் என்று கத்தினான். அவள் முகம் வீர்த்துப் போனது. இனி எவனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் இஷ்டப்படி இருக்க போறேன். சரி, என் ரூம்ல இருக்கிற போன எடுத்துக்கிட்டு வா என்று சொல்லி அனுப்பி அவள் ரூமுக்குள் சென்றதும் கதவை தாழிட்டு விட்டு ஜன்னல் கதவுகளையும் மூடினான். சுலோச்சனா கதவுகளை திறக்க முயற்சி செய்து பின் தோற்று போனாள். மனம் பதறியது. கொஞ்ச நேரத்தில் முத்து கத்தும் சத்தம் கேட்டது. அக்கா, காப்பாத்துங்கக்கா, என்ன விடுடா, பொறுக்கி விடுடா என்று கத்தினாள். அக்கா வாங்கக்கா, ப்ளீஸ்கா, அக்கா வாங்கக்கா. வாடி, எவளும் வரமாட்டா என்று ஆணவமாக அவன் சிரிப்பதும் மாறி மாறி கேட்க சுலோச்சனா பொறுமை இழந்தாள். இந்த பாவிய இனி விட்டு வைக்க கூடாது. விட்டா இப்படி எத்தனை இளம் பெண்களோட வாழ்வ கரியாக்குவானோ. தமிழ், வா, தமிழ், வாடி. நீ சொன்னப்போ உன்கிட்ட தாலி பிச்சை கேட்டது என்னோட தப்பு. இப்போ இப்படிப்பட்ட அசுரன் இனி உயிரோட வாழக்கூடாது. வா, தமிழ், அந்த பிஞ்சு குழந்தையை காப்பாத்து என்று மனமாற கதறினாள். அடுத்த நொடி தமிழின் ஆத்மா அவள் முன்னே வந்தது. அவள் கண்ணீருடன் கைகளை விரித்து நிற்க அவளுக்குள் தமிழ் ஐக்கியமாக சிறிது நேரத்தில் அசுர வேகத்தில் காலால் ஒரு உதை உதைத்தாள் கதவை. கதவு பறந்து சென்று விழுந்தது. சோஃபாவில் முத்துவை பிடித்து இழுத்து போட அவள் மயங்கி இருந்தாள். கதவு உடையும் சத்தம் கேட்டு இளங்கோ அவளை விடுத்து நகர்ந்து பார்த்தான். போதை மொத்தமும் இறங்கி போனது. எப்படி எப்படி நீ கதவு திறந்துகிட்டு வந்த என்று வியப்பாய் கேட்க, வந்த வேகத்தில் அவன் கன்னத்தில் ஓங்கி பளார் பளார் என்று அறைந்தாள். இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்வு சீரழிக்க போற. உன் நண்பர்கள் சாவு உன்னை இன்னும் திருத்தல இல்ல. அவங்கள எப்படி அனுப்பி வச்சனோ அப்படியே உன்னையும் அனுப்பி வைக்க போறேன் என்று சொல்ல, அப்போ அப்போ என் நண்பன் கணேஷ், லியோ 2 பேரையும் நீதான் கொன்னியா? அவங்கள மட்டும் இல்ல, சித்தார்த், மாலிக்கும் போய் சேர்ந்தாச்சு. நீ போக வேண்டிய நேரமும் வந்துருச்சுடா. உனக்கு என்னடி பண்ணணும்? அவங்கள எதுக்குடி கொன்ன? என்று கடுப்புடன் அவளை அடிக்க வர, அவள் பார்வையில் வந்த ஒளி தாங்காமல் தவறி அவள் காலில் விழுந்தான். நிமிர்ந்து பார்க்க அங்கே தமிழ் நிற்க, பயந்து பின்வாங்கி சமாளித்து எழ, இப்ப தெரியுதா நான் யாருன்னு என்று பேய் சிரிப்பு சிரிக்க, அப்போ சுலோச்சனா? அவளுக்குள்ளதான் நான் என்று சொல்லி அங்கிருந்த சுவற்றில் அவனை மோத வைத்தாள். மாறி மாறி மோதி தலை சிதறி ரத்தம் மொத்தமும் வெளியேறி துடி துடித்து இறந்து போனான். அடுத்த நொடி தமிழின் ஆத்மா சாந்தி அடைந்தது. சுலோச்சனா இளங்கோ உடலை பார்த்து கதறிக்கொண்டே நின்றாள். உங்க கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு எவ்வளவு கனவு கண்டேன். இப்படி என் கையால கொள்ள வேண்டிய நிலைமைய கொண்டு வந்துட்டியே. பாவி, பாவி என்று கத்தினாள். அந்த நேரத்தில் 2 கருப்பு உடை அணிந்து கையில் துப்பாக்கி ஏந்திய 2 கருப்பு பூனை ஆட்களுடன் சுலோச்சனா அப்பா உள்ளே வர, அவள் அவரை ஓடிச் சென்று கட்டிக்கொண்டு கதறி அழுதாள். அப்பா, அப்பா, நானே அவரை கொன்னுட்டேன்பா என்று கதற, கொஞ்ச நேரம் அவள் அழுக அனுமதித்து அமைதியாக நின்றிருந்தவர், பின்னர் அவள் மனபாரம் குறைந்திருக்கும் என்று முடிவு செய்து அவளை விடுத்து, இந்த மாதிரி அயோக்கியனுக்காக உன் கண்ணீரை வீணடிக்காத என்று சொல்ல, அவள் பிரமிப்புடன் அப்பாவை பார்த்தாள். எனக்கு தெரியும் சுலோச்சனா. இவன பத்தின உண்மை எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அதனால தான் நான் இங்க உடனே கிளம்பி வந்தேன். வந்து பார்த்தா இங்க இவன் கதையே முடிஞ்சு போயிடுச்சு. அவள் ஒன்றும் புரியாமல் விழிக்க, நேத்து இளங்கோ ஃபோன் பண்ணி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு இறந்து போனதுல இருக்கிற மர்மத்த கண்டுபிடிக்கணும்னு உதவி கேட்க, நானும் ஐஜி ஒருத்தர்கிட்ட சொல்லி அதிரடியா விசாரிக்க சொன்னேன். அப்போதான் இவனோட லட்சணம், இவன் நண்பர்களோட லட்சணம் எல்லாம் தெரிஞ்சுச்சு. அயோக்கியன்கள். அந்த விசாரணையில ஏதோ மர்மம் இருக்கு. ஆனா எல்லா இடத்துக்கும் இளங்கோ ஏதாவது ஒரு வழியில சம்மந்தமாகி இருக்கிறான். அவன விசாரிச்சு, கண்டிச்சு, இனியாச்சும் உன் கூட ஒழுங்கா வாழ வைக்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். அவள் தமிழரசி பற்றியும், அவள் ஆவி பற்றியும், அந்த கொலைகள் பற்றியும் ஒன்று விடாமல் உண்மையை சொல்லி முடித்தாள். அதிர்ந்து போனார் அவர். அடுத்த நொடியே அங்கிருந்த கருப்பு பூனை ஆட்களிடம் சிலவற்றை கூறி சில ஏற்பாடுகளை செய்தார். ஐஜிக்கு போன் செய்து தான் சொல்வது போல கேஸை முடிக்கச் சொன்னார். நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து செய்த தவறுகள் அனைத்தும் ஏதோ ஒரு ஆதாரம் வைத்துக்கொண்டு நால்வரும் இளங்கோவை மிரட்டி பணம் பறிக்க எண்ணினர். அதற்கு இந்த வீட்டு வேலைக்காரன் ராசுவும் உடந்தை. அதனால் கடுப்பான இளங்கோ அவர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டான். மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் புத்தி பேதலித்து குடிபோதையில் சுவற்றில் தன் தலையை தானே முட்டிக்கொண்டு இறந்து விட்டான் என்று சொல்லி கேஸை முடிக்கச் சொன்னார். முத்துச்செல்வியை மயக்கம் தெளிய வைத்து அவள் பயத்தை போக்கி நம்பிக்கை கொடுத்து வீட்டிற்கு கொண்டு சென்று விடும்படி காவலாளி ஒருவரை கூடவே அனுப்பி வைத்தாள் சுலோச்சனா. மாமாவை நினைத்தால் பயமா இருக்கு என்று சொல்ல, பாண்டியன் ரொம்ப நல்ல மனுஷர், அவரை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத என்று அவளை தேற்றினார். 6 மாதங்களுக்கு பிறகு தமிழரசி அனாதை ஆசிரமம், தமிழரசி இலவச மருத்துவ முகாம், தமிழரசி முதியோர் இல்லம் அனைத்தையும் நிறுவி அதன் முழு பொறுப்புகளையும் சுலோச்சனா ஏற்றுக்கொண்டாள். தமிழ்,
உன் விருப்பங்கள் அத்தனையும் நான் நிறைவேத்திட்டேன்" என்று அவள் ஃபோட்டோ முன்பு நின்று ஆனந்த கண்ணீர் சிந்தினாள். தமிழ் தெய்வமாக அவளுக்குள் அவளுக்கு ஒரு காவலாளியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறாள். இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதை பூமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.